பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? ஹல்லேலூயா. நல்லா கிளைமேட் சில்லுன்னு இருக்குது. நல்லா தூங்கிட்டு பொறுமையாக கிளம்பி எல்லோரும் வந்திருக்கீங்க, அப்படி தானே? அதே தூக்க கலக்கத்தோடு இருக்கக்கூடாது. இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக வரும்படியாக கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். நீர் நேற்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறீர். Gracious Heavenly Loving Father, we thank you. You are unchanging God for today and tomorrow and forever, Master. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். Lord, we have come here, gathered here to listen to the word of God. எங்களோடு நீர் பேசுவீராக. Lord, you speak to us, Master. எங்களோடு கூட இடைப்படுவீராக. Lord, you just intervene in us, Master. ஆண்டவரே, உம்முடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணக்கூடியதாக இருக்கிறது. Lord, your sound, your word just moves and shakes the wilderness of Kadesh. ஆண்டவரே, இன்றைய தினத்தில் உம்முடைய வார்த்தை எங்களுடைய இருதயத்தை அதிர பண்ணக்கூடியதாக இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray that let your mighty word touch us and move us, Master. ஆண்டவரே, சுயத்திலிருந்து எந்த ஒரு வார்த்தையும் வெளிவராதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. Lord, protect us, not even a single word it shouldn't be out of our flesh. அடியனை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray that you just cover me with your presence. You reveal your words to your people. நீர் ஆளுகை செய்வீராக. You rule us, O Master. நீர் வழி நடத்துவீராக. You lead us, O Master. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. In Jesus name we pray. ஆமென். Amen. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். Let's turn our Bible for today's meditation. வெளிப்படுத்தினல் விசேஷம் Revelation 2வது அதிகாரம் 18-19 வசனம். Chapter 2 verse 18-19. தியத்தீரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. இன்றைய நாளிலும் கூட நான் வேற ஒரு செய்தியை பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தேன். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நான் எதை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னால் எவ்வீரோவை பற்றி பேசணும் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னா, ஆல்ரெடி யூத் மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்பதாக ஈவினிங் சர்வீஸில் நான் ஒரு முறை பிரசங்கம் பண்ணியிருக்கேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? ஹல்லேலூயா. சில பேர்கிட்ட கேட்கும்பொழுது அது எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்ட்டு சில பேர் சொல்லிட்டாங்க. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக, சரி மறுபடியும் மார்னிங் சர்வீஸில் அதை பேசணுன்ட்டு நான் திட்டம் வைத்திருந்தேன். ஆனாலும் கர்த்தர் இந்த பகுதிக்கு நேராய் ஆவியானவர் கொண்டு வந்திருக்கிறார். Actually, for today's meditation, I have planned for the other passage and to be meditated. But a few weeks back, I have also spoke in youth meeting regarding the other subject. But today, when I asked with the people, they didn't quite, people couldn't remember that. I felt really bad about it. But still, God leading, I'm just taking for today's meditation this particular passage. பிரசங்கத்திற்கு நேராக நான் போவதற்கு முன்பதாக உங்களிடம் சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். Before I get into the sermon, I would like to share few things with you. இந்த பிரசங்கத்தின் போது யாரும் எழுந்து வெளியில் போகிறதோ அந்த மாதிரியான காரியங்களில் நீங்கள் இருக்க வேண்டாம். கர்த்தருக்கு உண்டான வார்த்தைக்கு உண்டான அந்த கனத்தையும் மரியாதையும் நீங்கள் கொடுக்கணும் என்று நான் ஆசைப்படுகிறேன். So during the sermon time, I request you all not to go out and refresh. Please be seated. We need to honor and respect God. நீங்கள் போகணும், தண்ணி குடிக்கணும்னா இப்போயே நான் ஒரு 2 நிமிடம் நேரம் கொடுக்குறேன், நீங்கள் போயிட்டு வந்துடுங்க. So if you want to have a water or some other things, I'll give you minutes of time. Kindly go ahead and finish all your work and come. கொஞ்சம் பக்கத்தில் பார்த்துக்கோங்க, ஏன்னா வர்ஷிப்புக்கு முன்னாடி உங்கள் பக்கத்தில் இருந்தவங்க இப்போ இருக்கிறாங்களான்னு பார்த்துக்கோங்க. So just கொஞ்சம் திரும்பி பாருங்களேன். have a look at your neighbor. இருக்கிறாங்களா? The person who is seated next to you, are they here? Because during the worship time they were. You should see them, whether make sure that they are here. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால்
வந்தோடனே கேட்கணும், எங்கே போனீங்க பிரசங்க டைமில் அப்படின்னு நீங்கள் கேட்டு விசாரிக்கணும் அவங்கள. If not so, after the sermon gets over, if they come, you should ask them where you went. ஓகே, செய்திக்கு நேராக கடந்து போகலாம். So let's get into the sermon. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். Greetings to you all in the matchless name of our Lord Savior Jesus Christ. இன்றைய நாளிலும் கூட இந்த வெளிப்படுத்தினல் விசேஷத்தில் நான் இதற்கு முன்பதாக எபேசு சபையை குறித்து நான் பேசியிருக்கிறேன், லவோதிக்கியா சபையை குறித்து நான் பேசியிருக்கிறேன். மாலை ஆராதனைக்கு வந்தவர்களுக்கு தெரியும். So I have already previously I have spoken about the few churches, example like Ephesians, all other things. அதன் வரிசையில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு சபை என்ன அப்படின்னா தியத்தீரா சபை குறித்து நாம் பார்க்க போகிறோம். So today we are going to meditate on this particular church called Thyatira. தியத்தீரா சபை தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றால், Here it says, unto the angel of the church in Thyatira write. அப்போஸ்தலன் யோவானால் எழுதப்பட்ட ஒரு சிறிய கடிதம். இந்த ரெவலேஷனில் இருக்கக்கூடிய இந்த ஒரு 4-5 வசனங்கள்லேயே இந்த கடிதம் என்ன பண்ணிடும் அப்படின்னு சொன்னால் முடிஞ்சிடும். It was written by the Apostle John, and this letter is just, we could see that within a few verses the letter just goes with. இந்த கடிதத்தை யோவானால் எழுதப்பட்டிருந்தாலும், even the letter was written by John, தேவன் திருச்சபைக்கு எழுதுகிறார். God writes for the church. யோவான் தான் ஸ்கிரைப், அதாவது யோவான் எழுதினாலும் வார்த்தைகள் யாரோடது என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவினுடையது. Even though John wrote this letter, even though he was a scribe for this, but it was all the verse was given by God. நீங்க 18வது வசனத்தின் முடிவிலே நீங்க வாசிச்சீங்கன்னா சொல்ல தெரியும், தேவகுமாரன் சொல்லுகிறதாவது. When we read verse 18, the last part of the verse, it says, the Son of God who has written like this. அப்போ இந்த வார்த்தைகள் யாருடையது? இயேசு கிறிஸ்துவினுடையது. So whose words is belong to? It's Jesus Christ. நாம் பார்க்க போறோம் இன்னைக்கு எத்தனை பேர் வந்து இயேசு கிறிஸ்துவோட வார்த்தைக்கு நீங்க மரியாதை கொடுக்கிறீர்கள் என்பதை. So let's see today how many of you are going to respect, honor the word of God. ஆசியா கண்டத்திலே, in the continent Asia, அவருடைய நாட்களிலே, in his days, நடந்த சம்பவங்களை குறித்தும், all the things which happened during his time, திருச்சபைகளிலே நடைபெற்று கொண்டிருக்கிற பாவ காரியங்களை குறித்தும் யோவான் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா எழுதி வைத்திருக்கிறார். John has written about the evil things which was happening in the church. பரலோகத்திலிருந்து ஒரு செய்தி வருகிறது, சபையை குறித்ததான நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயமும் என்ன என்பதை குறித்து. So the message comes from the heaven. It's all about the church, about the bad and the good of the church. ஒவ்வொரு சபையின் குற்றங்களையும், ஒவ்வொரு சபையை குறித்த சபையை நிதானித்து அதை அலசி ஆராய்ந்து பரலோகம் நமக்கு ஒரு கடிதத்தை, ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்திருக்கிறது. அந்த ரிப்போர்ட் தான் இந்த தியத்தீரா சபைக்கு உள்ள ஒரு கடிதம். So the heaven just analyzed about the church. It's all about the letter of the church. That's how the heaven is given to us, that we could see here as Thyatira writes. இந்த சபையை குறித்து இந்த கடிதம் விமர்சித்து பாராட்டி அதற்குள்ளாக இருக்கும் குற்றங்களை சுட்டி காட்டி பரலோகம் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா ஒரு கடிதத்தை கொடுக்கிறது. In this letter we could see the good things and the criticism of the church. It was given by the heaven. யோசிச்சு பாருங்களேன், நம்மளுடைய சபைக்கு மாதம் என்னென்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பரலோகத்துலேருந்து ஒரு லெட்டர் வந்துச்சுன்னா, என்ன நீ இதெல்லாம் பண்ணியிருக்க, நல்லது, குட் திங்ஸ், இதெல்லாம் குட் திங்ஸ், ஆனால் இந்த பேட் திங்ஸ் இருக்குது அப்படின்ட்டு ஒரு ரிப்போர்ட்டு, ஒரு கடிதம் பரலோகத்துலேருந்து வருதுன்னா எப்படி இருக்கும்? Think about it, about our church. If every month if we receive a letter from the heaven, these are all the good things happen, these are all the other things happen. Think about it, how it would be. இந்த பாக்கியம் பரலோகத்திலிருந்து வருகிற ஒரு கடிதம், இந்த பாக்கியம் தியத்தீரா சபைக்கு கிடைத்திருக்கிறது. So this privilege is given to this particular church, Thyatira. துல்லியமாய் சபை எதை மாற்றிக்கொள்ள வேண்டும், சபை மனம் திரும்ப வேண்டிய விஷயத்தை துல்லியமாய் இந்த கடிதம் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா சுட்டி காட்டி இருக்கிறது. So this letter has precisely given the detail of the church, how it has to be repentant and what are the things to be changed. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த பிரசங்க ஊழியத்தில் நாங்கள் நிறைய பிரசங்கங்களை பண்ணியிருக்கோம். நான் நேற்று சும்மா என்னுடைய பிரசங்க நோட்டை வந்து திருப்பி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 45 பிரசங்கங்கள் மேலே வந்து
நான் இந்த 1.5 ஆண்டு காலமாக வந்து 45 சர்மன்ஸை வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எழுதி வைத்திருக்கிறேன். So we would have seen lot of the messages, but in my diary when I just looked within the 1.5 years I was about to write 45 sermons. அதில் 20க்கும் மேற்பட்ட செய்திகளை இங்கே இருக்கிற நைட் ப்ரேயர்லேயும் மென்ஸ் மீட்டிங்லேயும் ஈவினிங் சர்வீஸ்லேயும் சில பிரசங்கங்களை இந்த மார்னிங் சர்வீஸ்லேயும் வந்து நான் கொடுத்திருக்கிறேன். More than 20 sermons I was able to give during the men's meeting and the all night prayer and the other meetings happened in the church. இந்த பிரசங்க ஊழியத்தின் மேன்மை என்ன அப்படின்னு சொன்னால், what is the essence of this the sermon, the message, the ministry that we do? இந்த வேத வசனத்தை தேர்ந்தெடுக்கிறதுல இருந்து by choosing the verse from this Bible, அதை தேர்ந்தெடுக்கிறதுல இருந்து விசுவாசிகள் கிட்ட போதிக்கிறதுல இருந்து அந்த வார்த்தையானது விசுவாசிகள் மனதில் கிரியை செய்து அதன் ஆசீர்வாதத்தை அவர்கள் பெரும் அளவும் கர்த்தரே அதை கிரியை செய்கிறார், கர்த்தரே அதை செய்கிறார். ஹல்லேலூயா, hallelujah. By choosing the verse and just conveying and preaching in such a way to the believers, and that verse along with the faith, when it works entire throughout the process, only God is working. ஹல்லேலூயா, hallelujah, ஹல்லேலூயா. அதே கர்த்தருடைய வார்த்தை இன்று உங்களுக்கு நேராய் வருகிறது. வாசியுங்கள் வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 19வது வசனம். Same, the word of God is coming to you today. Let's read again Revelation chapter 2 verse 19. உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமைகளையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் அதிகமாய் இருக்கிறதை அறிந்திருக்கிறேன். I know your works, your love and faith and service and patient endurance, and that your latter works exceed the first. ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட ஒரு பாராட்டுல. See, we could see how the appreciation is. இந்த பாராட்டு, இந்த சர்டிபிகேட்டை பரலோகம் கொடுக்கிறது. This certified the appreciation is given by the heaven. இயேசு கிறிஸ்து சபையை குறித்து ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறார். So the Jesus Christ is giving the certificate to the church. இந்த சபையில சில விஷயங்களுக்கு ஆவியானவர் என்ன பண்ணுகிறார் என்றால் மார்க் போடுறாரு. For few things in the church the Holy Spirit is giving the marks. என்ன அப்படின்னா கிரியை இருக்கா சபையில 100%. So here he's just saying that is there any 100% works that is happening in the church? சபையில் அன்பு எப்படி இருக்கு? 100% மார்க். In the church how the love is. ஊழியத்துல சபை எப்படி ஈடுபடுகிறது? அதுல 100% மார்க். In the service how the church is involving out of 100. விசுவாசத்துல சபை எப்படி இருக்கு? வேரூன்றி இருக்கு. அதுல 100% மார்க். How the church is rooted in the faith out of 100. பொறுமையில சபை எப்படி இருக்கு? 100% மார்க். So patient endurance how the church is in this. இது எல்லாத்தையும் காட்டிலும் முன்பு செய்ததை காட்டிலும் பின்பு செய்கிற கிரியை எப்படி இருக்கான்? அதிகமா இருக்கான். So in all apart from all these things that the later works exceed the first, how it is. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முன்னாடி விசுவாசிட்டு இருந்த விசுவாசத்தை காட்டிலும் இப்போ நீங்க விசுவாசிக்கிற விசுவாசம் என்பது எப்படி இருக்கான்? அதிகமா இருக்குன்னு வேதம் சுட்டி காட்டுகிறது. The Bible just shows that the faith that was lasted before and now how it is. உங்களுடைய நற்கிரியைகளும் உங்களுடைய ஊழியமும் முன்பு இருந்ததை காட்டிலும் இப்பொழுது சபை ஆரம்பித்த நாட்களில் இருந்ததை காட்டிலும் இப்பொழுது அதிகமாக இருக்கிறது என்று பாராட்டுகிறார்கள். The good deeds and the faith and the service of yours, how it was in the beginning, how it is now, it has been increased. எப்பேற்பட்ட பாராட்டுல. See how the appreciation is. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த தியத்தீரா சபை என்பது பிலிப்பி பட்டணத்தில் உள்ள ஒரு ஊர் தான் இந்த தியத்தீரா என்ற ஊர். So Thyatira is a place, it's just located in the state is called Philippines. இப்போ வேதம் இந்த சபைக்கு 2 கடிதங்களை எழுதி கொடுத்திருக்கிறது. So for this particular church the Bible has written 2 types of letters. என்ன கடிதம் என்று தெரியுமா? Do you know what the letter is about? ஒன்று பவுல் அப்போஸ்தலன் எழுதின பிலிப்பியர் நிருபம். The first thing is Paul the apostle wrote the Philippine church, for the Philippine church the letter is. இரண்டாவது
யோவான் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின இந்த வெளிப்படுத்தினத்தில் உள்ள தியத்திரா சபைக்கான இந்த கடிதம். The another letter, the second letter it is written by the apostle John to the church called Thyatira. பவுலும் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா அந்த பிலிப்பியர் நிருபத்துல இந்த சபையை குறித்து பாராட்டி எழுதுகிறார். திட்டி இல்லை, கலாத்தியர் நிருபத்தை பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே திட்டுவார், ரொம்ப கண்டித்தும் ரொம்ப திட்டி எழுதுவார். அதே நேரத்தில் பிலிப்பு சபைக்கு வந்தோடனே எப்படி எழுதுவார் அப்படின்னு சொன்னால் பாராட்டி எழுதுவார். உங்களுடைய உபத்திரவத்திலையும் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னா பொறுமையாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டி எழுதுறாரு. So here Paul the apostle writes for the Galatians church about full of criticizing them, but when it comes to the Philip, for that particular Philippines church, he is appreciated for all the good traits of the church. பிலிப்பியர் எழுதின நிருபம் வந்து எப்போ எழுதப்பட்டது அப்படின்னா 60 AD-லேருந்து 62 AD-ல எழுதப்பட்டது. இந்த யோவான் நிருபம் எப்போ எழுதப்பட்டது அப்படின்னா 90 AD-லேருந்து 110 AD-க்குள்ளாக எழுதியிருக்கலாம் என்று வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். So this the letter was written by the Paul the apostle to the Philippines church, probably AD 60, but here when it comes to see that the scholars given the information like it is written 19 AD. இப்போ எத்தனை வருஷம் கேப் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது? 62 AD-க்கும் 110 AD-க்கும் எத்தனை கேப்? 110 AD. 20 கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். கவனிச்சிங்கன்னா சொல்லுவீங்க. 50 கிட்டத்தட்ட 40லேருந்து 50 வருட கேப் இருக்குது. ஓகேங்களா? அப்போ கூட என்னன்னா இவங்க நாளுக்கு நாள் கிரியைகளில் என்னவா இருக்காங்க அப்படின்னா வளர்ந்து கொண்டே வருகிறார்கள். So every day we could see here their works, their actions, they are being increased. ஓகே, பவுல் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் முதல்ல இந்த ஊருக்கு சபையே இல்லை, இங்கே சபையை நாட்டணும் என்று சொல்லி இரண்டாவது மிஷினரி பிரயாணத்தப்போ பவுலும் சீலாவும் எங்கே போகிறாங்க அப்படின்னா பிலிப்பு பட்டணத்துக்கு போகிறாங்க. So for to construct the church where there is no church, Paul the apostle and Silas both are traveling to this particular place. நீங்க அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்துல வாசிச்சீங்கன்னா இந்த சம்பவங்கள் இருக்கும். So if you read Acts chapter 16, you will see these incidents. அப்போ இவர்களுடைய பிரசங்கத்தினால் லீதியாள் என்ற ஒரு ஸ்திரீ என்ன பண்ணுவா அப்படின்னு சொன்னா மனம் திரும்பி ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வாள். By their sermon, the particular woman called Lydia, after she listened to the sermon, she repented and she raised for God. அவள் ஐஸ்வர்யம் மிகுந்த ஒரு ஸ்திரீயால் அந்த இடத்துல காணப்படுகிறாள். She was like reflected as a very well settled woman, wealthy woman. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அவ பண்ற ஒரு பிசினஸ். Because what is the reason is the business which she does. என்ன பிசினஸ் பண்றாவ? What business she is doing? ரத்தாம்பரம் விற்கிறாள். ஹல்லேலூயா. Perfume. டை, பர்பிள் டை. Okay. Lydia, she is a very wealthy business woman who sells all the dyes, especially the purple dyes. இந்த ரத்தாம்பரம் என்பது ரொம்ப காஸ்ட்லியஸான ஒரு டை, விலையேறப்பட்ட ஒரு டை. So this particular dye is very expensive. இந்த டையை எதிலிருந்து எடுப்பாங்க அப்படின்னு சொன்னால் முரெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சி ஷெல்லிருந்து அதையும் ப்ளஸ் அங்கே நாட்டில் விளையக்கூடிய ஒரு மரத்தினுடைய வேரையும் மிக்ஸ் பண்ணி இந்த டை வந்து உருவாக்குவார்கள். ரொம்ப விலை மதிக்கப்பட்ட விலைக்கும் அதிகமான ஒரு, அதாவது இப்போதைய தங்க ரேட் என்னது? 1 லட்சம். சவரம் 1 லட்ச ரூபா வந்துச்சு. ரொம்ப எக்ஸ்பென்ஸ் இல்லையா? ஓகேங்களா? அந்த காலத்தில் தங்கத்தை விட விலை தங்கத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த டையை என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் விலை உயர்ந்ததாக காணப்பட்டிருது. So it is almost the gold rate which is sold today. For that particular rate, it is that much expensive and it is very precious. It is just taken, it is extracted from the particular shell called murex. வேதாங்கமத்தில் அநேக இடங்களில் இந்த டைன்றது வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. So this particular the dye is being used in many places in the Bible. Okay, purple color dye எங்கெங்க அப்படின்னு சொன்னா ஆசாரியனுடைய வஸ்திரத்தில் பயன்படுத்தப்பட்டது. So this particular purple dye is used for the robes of the priests.
அந்த டேபர்நாக்கிள், அந்த ஆசரிப்பு கூடாரத்தோடைய அந்த கூடாரத்தின் அந்த போர்வைகளில் பயன்படுத்தப்பட்டது. So the clothes which is used in the tabernacle, this particular the purple dyed clothes are being used. சாலமோனின் தேவாலயத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. Even the Solomon's church also it has been used. இந்த அளவுக்கு அப்போ இந்த இடைய தயாரிக்கிற ஒரு ஊர் அப்படின்னு சொன்னா எவ்வளவு செல்வ செழிப்பான ஒரு ஊரா இருந்திருக்கணும். So this type of dye is being sold by this particular place. We could see how it is very wealthiest place. ஐஸ்வர்யத்துல மிதந்து கொண்டு இருக்கிற ஒரு ஊர் இந்த தியத்திரா ஊர். So this particular Thyatira is a very well settled, wealthy, richest place. அது மட்டும் இல்லாம ட்ரேட் கில்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது வியாபாரிகளுடைய சங்கமம் இருக்கிற ஒரு ஊர். So lot of trade guilds will be there at that particular place. இப்படிப்பட்ட ஊர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தியத்திரா ஊர். So this type of place is called Thyatira. இப்படிப்பட்ட ஒரு ஊருக்கு இயேசு கிறிஸ்து ஒரு கடிதத்தை எழுதுகிறார். கடிதத்தை என்ன பண்றார் அப்படின்னா போஸ்ட்மேன் ஆகிய யோவான் கிட்ட வந்து கடிதத்தை கொடுத்து அனுப்புறார். So for this type of place, Jesus is writing a letter. Postman is Paul the John. ஓகே, இப்போ என்ன அப்படின்னு சொன்னா ஃப்ரம் அட்ரஸ் யார் இந்த கடிதத்திற்கு? கடிதம் அப்படின்னாவே ஒரு ஃப்ரம் அட்ரஸ், அனுப்புனர் இருக்கணும், பெறுநர் இருக்கணும், அப்படி தானே? ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க தானே? So who will be who will be the sender of this letter? What will be the from address? யாரு ஃப்ரம் அட்ரஸ்? கரெக்ட். இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னா அனுப்புனர். So here we could see from address it belongs to Jesus Christ. பெறுநர் யாரு? டு அட்ரஸ் யாருக்கு எழுதுறார் அப்படின்னா சபையின் தூதனுக்கு. So here who is for the receiver is for the angel of the church. இப்போ சபையின் தூதன் யாரு? Who is the angel of the church? சொல்ல முடியுமா? நீங்க என்கிட்ட பேசினாதான் நான் உங்ககிட்ட பேச முடியும். சபையின் தூதன் யாரு? டக்குன்னு கை காமிச்சிருவாங்க, பின்னாடி இருக்காரு பாருங்க போதகர், சபையின் தூதன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யூத பாரம்பரியம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, யூத ஒரு நம்பிக்கை இருக்கிறது. According to the Jews culture, they have the belief. பரலோகம் என்ன பண்ணுமா, ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு தூதனை வந்து என்ன பண்ணணுமா பரலோகத்துல இருந்து அப்பாயிண்ட் பண்ணுவான். So from the heavens, the heaven will be appointing each angel for each church. அப்போ ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு தூதன் இருக்கிறார்கள். So for each church there is an angel. இப்போ நம்ம சபைக்கும் யார் இருக்கிறா? For our church who is the angel? ஒரு தூதன் இருக்கிறான் யூதர்களுடைய பாரம்பரியத்தின்படி. So according to the Jews culture there is an angel for even our church. யோவான் அந்த யூத நம்பிக்கையிலிருந்து வந்தவர் என்பதால் டைரக்டா என்ன பண்றார் அப்படின்னா சபையின் தூதனுக்கு என்று எழுதுகிறார். So since he has come from that particular background, he is writing the letter like to the angel of the church. இப்போ சபையில கடிதத்தை தூதனுக்கு எழுதினாலும் போதகர் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாருக்கும் சத்தமா வாசிச்சு காட்டணும். So even the church has an angel, and the angel even to it has been written, only the pastor of the church should read for the people. இந்த கடிதம் எப்பேற்பட்ட ஒரு கடிதம் என்று சொன்னால் எபேசு கடிதம் போலவோ இல்ல வந்து ரோமருக்கு எழுதின நிருபம் போலவோ ஒரு பெரிய கடிதம் அல்ல. It is not like it's that much big letter which is written to the Ephesians church or to the Romans church. கொஞ்சம் வசனங்களிலே முடியக்கூடிய ஒரு கடிதம். It just gets over by the verse. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் முதல் 2 வசனத்துல பாராட்டு மழையினால வந்து என்ன பண்றாரு ஆண்டவர்னா சபையை வந்து பாராட்டு மழையினாலே நினைக்கிறார். So here we could see the first 2 words, we could see God just appreciates them. He showers with appreciation. உன் கிரியை நல்லா இருக்கு, Your works are good, உன் விசுவாசம் நல்லா இருக்கு, your faiths are good, உன்னுடைய கிரியைகள் நல்லா இருக்கு, your works are good. இதெல்லாம் சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா பாராட்டுகிறார். Like this he is mentioning all the good traits and he is appreciating. வாசிங்களே வசனம் 20வது வசனத்துல. Let's read verse 20. ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. இந்த சைடுல இருந்து சவுண்டே வரல. ஹல்லேலூயா. ஆனாலும் உன் பேரில் எனக்கு என்ன உண்டு? குறை உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. But I have this against you. ஒரு ஸ்கூல்ல ஒரு டீச்சர் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். In a school a teacher is there. ஓகே, பக்கத்தில் ஒரு டீச்சர் இருக்காங்க. சரி, இவங்களே எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். இப்போது ரேஸ்லின்னு ஒரு டீச்சர் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஸ்கூலில், if a teacher called Raislin, ஸ்கூலில் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பையனை கூப்பிட்டு
She's calling the grade 10 student. ஏய் நீ நல்லா ட்ரெஸ் பண்ணுற, நீ வந்து நல்லா என்ன பண்ணுறன்னா தலைவாடுற, நீ என்ன பண்ணுற நல்லா பங்க்சுவாலிட்டியாக வந்து டைமுக்கு ஸ்கூலுக்கு வர, டைமுக்கு வீட்டுக்கு போகிற, நீ வந்து டிசிப்ளினாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாராட்டுறாங்க. So she is appreciating the student. You are dressing up really well, you are always on time, and you are looking very good. இதெல்லாம் சரியாக பண்ணுற, ஆனால் என்ன பண்ண மாட்டேற அப்படின்னா ஒழுங்காக படிக்க மாட்டேற. You are doing all these things very well, but the thing is you are not studying properly. இப்போ அந்த டீச்சரோட இன்டென்ஷன் என்ன? ஒரு இன்டென்ஷன். What is the intention of that teacher? அந்த பையனை பாராட்டணுன்றது இன்டென்ஷனா, இல்லை அந்த பையனுக்கான குறையை சுட்டி காட்டணும் என்ற இன்டென்ஷனா? What is the intention of the teacher? Is it to appreciate or to just pinpoint the things which is the mistakes which is he doing? அந்த ஆசிரியரோட எண்ணம் என்ன அப்படின்னு சொன்னா, இவனை பாராட்டுவது கிடையாது, இவன்கிட்ட ஒரு குறை இருக்கு, அந்த குறையை என்ன பண்ணணும்? சுட்டி காட்டணும். அதுவும் அந்த மாணவனுடைய மனது புண்படாமல் அதை எப்படி சொன்னா அவன் கேட்டுப்பானோ அந்த விதத்துல சொல்லணும். So the intention of the teacher is to just pinpoint the things which is he is lacking in it. So by not in the intention of appreciation. இப்போ சொல்லுங்க, இந்த தியேத்திரா சபைக்கு வருகிறது பாராட்டா இல்ல அவருடைய குற்றத்தை சுட்டி காட்டுகிறார்கள்? Now tell me that to the Thyatira church, is it to appreciate or is it to just pinpoint the mistakes? Hallelujah. 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 சொல்லுங்களேன், பாராட்டுறாரா உண்மையிலே? Is he really appreciating? பாராட்டுறாரா? ஆகிலும் உன் பேரில் என்ன உண்டு? குறை உண்டு. Hallelujah. Hallelujah. என்ன குறை என்று வாசிப்போம். 7வது வசனம். Let's read what it is actually. என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் என்னும் ஸ்திரீயானவள் புசிக்கவும் போதித்து வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாள். ஹalleluya. You are giving space. ஹalleluya. Hallelujah. ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொன்னா, தீர்க்கதரிசி என்று சொல்லி திரிகிற எசபேல் என்னும் ஆவிக்கு என்ன பண்ற அப்படின்னா இடம் கொடுக்கிற. You are giving space for the prophetess who calls herself, and it is her name is called Jezebel. Tolerance. Hallelujah. 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 பொறுத்து கொள்கிற தன்மை. You are tolerating that but I have this against you, that you tolerate that woman Jezebel who calls herself a prophetess and is teaching and seducing my servants to practice sexual immorality and to eat food sacrificed to idols. இந்த எசபேல் என்பவள் யார் அப்படின்னு சொன்னா, இவ வேசித்தனத்தையும் விக்கிரக ஆராதனையும் அந்நிய அக்கினியையும் சபைக்குள்ளாக என்ன பண்ணுகிறாள் என்று சொன்னால் கொண்டு வருகிறாள். Who is this woman called Jezebel? She's the woman who brings all the kind of the ideal worship and the sexual immorality, everything bringing into the church. ஆனால் இந்த சபை மக்களோ அதை கண்டிக்காமல் அதை நிராகரிக்காமல் என்ன பண்றாங்க அப்படின்னா பொறுத்து கொள்கிறார்கள். What the church people are doing, they are tolerating, not warning, not just caring about it. இந்த சுபாவமாகிய இந்த எசபேலின் சுபாவத்தை சபையில விசுவாசிகள் என்ன பண்றாங்க, சபை என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா பொறுத்து கொள்கிறது. This church is tolerating the character of the Jezebel in the church. இந்த எசபேலுக்கு சபை என்ன பண்ணுது அப்படின்னா சபையில ஒரு இடத்தை கொடுக்குது. So the Jezebel is given place in the church. யார் இந்த எசபேல்? Who is this Jezebel? Hallelujah. Hallelujah. கேள்விப்பட்டிருக்கீங்களா எசபேல் யார்? Have you heard about it? Who is Jezebel? Hallelujah. Hallelujah. யாராவது ஒரு குழந்தை சபைக்கு பிறக்குது, புதுசா ஒரு வரவு வருது அப்படின்னு சொன்னா எசபேல்னு பேர் வைப்பாங்களா? If a new comer is in the church is coming, or a newborn baby has come to the church, will anyone name a person or a baby is called Jezebel? நீங்க பழைய ஏற்பாட்டை நீங்க திருப்பி பார்க்கும்போது இந்த எசபேல் என்பவள் யார் அப்படின்னா இஸ்ரவேல் தேசத்துடைய ராஜாவாகிய ஆகாபின் மனைவி. So if you turn the Old Testament, the Jezebel is the wife of the Israel's king called Ahab.
ஆண்டவர் மிக தெளிவாய் அந்த ராஜாவிற்கு சொல்கிறார், அந்நிய நுகத்தோடு நீ என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா பிணைக்கப்படக்கூடாது. So God is precisely telling to him, you should not be go along with the Gentiles. ஆனா இந்த ராஜா என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா எதையும் கண்டுக்காம எசேபேலை திருமணம் பண்ணுகிறான். So the king is not bothered about anything. He is getting into the Gentiles and he is marrying this particular woman called Jezebel. இந்த எசேபேல் சீதோன் நாட்டுடைய ஒரு பெண்மணியா இருக்கிறார். சீதோன் என்ற ஒரு தேசத்தின் பெண். So this Jezebel belongs to the place called Sidon. அவள் வரும்போதே சும்மா வரல. ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா சும்மாவே கல்யாணம் பண்ணிடுவீங்களா? If a girl gets married, will she simply be getting to the married life? அதற்கு உண்டான சில பொருட்களையும் சேர்த்து அன்பளிப்பா வந்து நீங்க கொடுப்பீங்க, அப்படிதானே? So along with some things, belongings will be given as a gift to her. அது மட்டும் இல்லாம மெட்டீரியலா மட்டும் இல்லாம அந்த பெண் என்ன பண்ணுவானா அவங்க வீட்டினுடைய சுபாவத்தை இந்த கணவன் வீட்டுக்கு என்ன பண்ணுவா அப்படின்னு சொன்னா கொண்டுட்டு வருவா. Not only that, she even reflects the characteristics of her family to the husband's family. அதே போல இந்த சீதோன் நாட்டின் பெண் எசேபேல் என்ன பண்ணுகிறாள் என்று சொன்னால் இவ மட்டும் தனியா வரல. She is not alone coming to the particular place, the Jezebel. கூடவே அந்நிய மார்க்கத்தை கொண்டு வருகிறாள், கூடவே விக்கிரக ஆராதனையை கொண்டு வருகிறாள், கூடவே விபச்சாரத்தை கொண்டு வருகிறாள், கூடவே என்ன பண்றானா வேசித்தனத்தை கொண்டு வருகிறாள். She is not only going along, but she is also bringing the idol worship and the sexual immorality and all the wicked things to the place. தேவனின் புனித தேசம், ராஜரிக ஆசாரியரின் கூட்டம் என்று பெயர் பெற்ற இஸ்ரவேல் இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்றால் விக்கிரக தோப்புகளின் ஒரு கூடாரமாக மாறிவிட்டது. So it was called, Israel was called as it's a very pure place, God's blessed place, and now it is filled with the evil ideas and the wicked things and unpleasant things of God. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, what is the reason is எசபேல் கொண்டு வந்த அந்நிய மார்க்கம். This Jezebel brought the characteristics of the Gentiles into this. சிங்க்ரோனிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. It is called synchronism. ஓகே, ஆகாபோடைய வாழ்க்கையில என்ன அப்படின்னு சொன்னா பரவாயில்ல இதுவும் நம்மளுடைய நாட்டில் இருந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இடம் கொடுத்து விட்டான். So the king has given space. Okay, let them stay in our place itself. அவன் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவன் இந்த ஆகாப். So this particular king who lived the life in his entire days was it full of unpleasing things of God. ஓகே, இப்போ ரெவெலேஷன் காலகட்டத்திற்கு நம்மளுடைய காலகட்டத்திற்கு வருவோம். Let's come to this our time. இப்போ எல்லாருக்கும் தெரியும், அந்த இடத்துல இருக்கிறவர்களுக்கு இப்போ நமக்கும் தெரியும் எசேபேல்னா யார் அப்படின்ட்டு. So now we know in that place also they know that who is Jezebel is. இப்போ இந்த எசேபேல் சபைக்குள்ள இருக்கிறாள். So this Jezebel is in the church. இப்போ யாரும் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா எசபேல் அப்படின்ட்டு குழந்தைக்கு பேர் வைக்க மாட்டாங்க. So no one will name the baby called Jezebel. ஹல்லேலூயா. Hallelujah. இப்போ பேப்டிசம் பாஸ்டர் கொடுக்குறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். If pastor gives baptism, இப்போ ஒரு நபர் வந்து பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறார், இனிமேல் இவன் பேர் இது கிடையாது, இனிமேல் இவருடைய பேர் யூதாஸ் காரியோத் அப்படின்ட்டு பேர் வைக்கிறார் அப்படின்னா எப்படி இருக்கும்? So a person is getting baptized by the pastor. If the pastor says like this particular person dies for the sin and lives newborn for the God and he is named as Judas Iscariot, how it would be? அப்படின்னு யாரும் பேர் வைக்க மாட்டாங்க தானே? No one will name like this, right? அப்போ வேதம் சொல்லுகிறது எசபேல்னு ஒருவள் என்ன பண்றா அப்படின்னு சொன்னா சபையில இருக்கறா. So the Bible says a person called Jezebel, she is in the church. இங்க வேதம் குறிப்பிடுறது என்னன்னா எசபேல்னு ஒரு ஸ்திரீ அங்க சபையில இல்லவே இல்லை. So the Bible says there is no women in the church. அங்க சில நபர்கள் இருக்கிறார்கள், வேசித்தனத்திலும் விக்கிரக ஆராதனையிலும் விக்கிரக அதாவது என்ன சொல்ற அப்படின்னு சொன்னா ஐடல் வர்ஷிப், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை பண்ணக்கூடிய நபர்களை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எசபேல் ஆவி உடையவர்கள் சொல்லுவார்கள். This woman is not in the church, but the kind of the things which is happening in the churches, it goes along with the spirit of Jezebel. For example, the sexual immorality or the idol worship or unpleasing things are happening which is not at all sees good in the sight of God. அதுவும் சபையில தீர்க்கதரிசி என்ற அங்கீகாரத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பெண்.
that also a girl was recognized, a woman was recognized as a prophetess. பெண்கள் மாத்திரமல்ல, தீர்க்கதரிசி என்ற ஆவியை உடைய எசபேலின் ஆவியை உடைய ஆண்கள். Even not only women in the church, but also men also who call prophet, who has the spirit of Jezebel. ஊழியர்கள் என்ற அங்கீகாரத்தோடு இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள். Even the person who titled as a servant of God, the men and women in the church. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசிகள் என்று பேர் கொண்டு சபையில இருக்கிற எசபேலின் ஆவியை தெரித்த ஆண்கள், பெண்கள். Even the named called believers who has the spirit of Jezebel, both men and women in the church. கிறிஸ்தவர்கள் என்று பேர் தெரித்த எசபேலின் ஆவியை உடைய சபையின் ஆண்கள், பெண்கள். Even the so called Christians who still has the spirit of the Jezebel, both men and women. ஹல்லேலூயா. 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 இன்றைக்கு 21st செஞ்சுரியில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We are living in this 21st century. சபையில இவர்கள் மூலமா என்ன வந்துடுச்சு அப்படினு சொன்னா, அந்நிய அக்கினி வந்துடுச்சு, வேசித்தனம் உள்ள வந்துடுச்சு, விபச்சாரம் உள்ள வந்துடுச்சு. What has come just entered the church, that is all the idol worships and sexual immoralities and all other wicked things that has come in the church and entered the church. பாதி உலகம் என்ன பண்ணிடுச்சு அப்படினா சபைக்குள்ள வந்துடுச்சு. Half of the world has entered the church. ஹல்லேலூயா. 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 ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் புறப்பட்டு போங்கள் அப்படினு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. God is saying you just rise and go. சபை தான் உலகத்திற்கு உள்ள போணுமே தவிர உலகம் சபைக்குள்ள வரக்கூடாது. The church must enter the world, not the world should not enter the church. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்க உன் கிரியை நல்லா இருக்கு, உன் அன்பு நல்லா இருக்கு, உன் ஊழியம் நல்லா இருக்கு, உன் விசுவாசம் நல்லா இருக்குன்ற பாராட்டினாலும் இது பாராட்டு கிடையாது. Here it says your works are good, your love is good, your faith is good, your service is good, but it is not the exact appreciation. இதெல்லாம் உன் கூட உள்ள இருக்கு. ஆனாலும் நீ என்ன பண்ற அப்படினா எசபேல் என்னும் வேசித்தனத்திற்கும், எசபேல் என்னும் விபச்சாரத்திற்கும், எசபேல் என்னும் அந்நிய அக்கினிக்கும் சபைக்குள்ளாக என்ன பண்ணிட்டு இருக்க அப்படினு சொன்னா இடம் கொடுத்து கொண்டிருக்கிற. So even though you have all these good things, you have love, good work and a patient service, it is all there in you, but you are tolerating and giving space for the spirit of Jezebel in the church. இப்போ நான் எபேசு சபையோட இந்த சபையை வந்து ஒப்பிட நான் ஆசைப்படுகிறேன். I would like to compare this church with the Ephesians church. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இரண்டாவது அதிகாரம் 4வது வசனத்துக்கு நேராக திருப்பி யாராவது ஒருத்தர் வாசிங்க. So let's turn our Bible to chapter 2 and verse 4. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் என்ன உண்டு? But I have this against you, that you have abandoned the love you had at first. ஹல்லேலூயா. எபேசு சபையை பொறுத்த வரைக்கும் நல்ல வேலை செய்வாங்க, நல்ல ஊழியம் செய்வாங்க. எப்படி அப்படின்னு சொன்னா, கள்ள போதகர்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னா ஈஸி ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. வேதத்துல எக்ஸ்பர்ட்டான ஒரு திருச்சபை எபேசு திருச்சபை. 5 நிருபங்கள் வேதத்திலிருந்து எபேசு சபைக்கு எழுதப்பட்ட ஒரு திருச்சபை. So in the Bible we could see that the church Ephesians they work really hard. They will identify the false preachings and the teachings, and they will just condemn all these things. All the 5 letters in the Bible just talks about, it is given to the church Ephesians. ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, ஆதியில் கொண்டிருந்த அன்பு இல்ல. What is the problem here is there is no love that was in the first. அன்பு எப்படி மாறிவிட்டது என்று சொன்னால் மெக்கானிசமா மாறிவிட்டது. So the love has changed as like mechanism. ஹல்லேலூயா. 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 ஏதோ செய்யணும், இன்னைக்கு சண்டே வந்தால் செய்யணும், இது செய்யணும் அப்படின்ட்டு சப்கான்ஷியஸ் மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகி ஆட்டோமேட்டிக்காக 8 மணிக்கு நீ சர்ச்சுக்கு வந்துடுவ, ஆட்டோமேட்டிக்காக நீ பாய் போட்டுருவ, ஆட்டோமேட்டிக்காக நீ சபையின் காரியங்களை செஞ்சிருவ. இது முன்னாடி நீ வந்த புதுசில் அன்போடு செஞ்ச நீ இப்போ என்னவா செய்கிற அப்படின்னு சொன்னால் ஒரு ரோபோட் போல் செஞ்சுட்டு இருக்க, அன்பு இல்லை உங்ககிட்ட. So it just indicates the love which was there at first, but it is not there. It is a kind of like mechanism. So for the name's sake, like it is already registered in the subconscious mind, like, oh, it's Sunday, so we must get ready and go to church and we need to listen. So it is just going like a mechanism, like a robot. ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த எபேசு சபைக்கு, நீ மனம் திரும்ப விட்டால், நீ ரீஸ்டோர் ஆகலை அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னால், உன்னுடைய விளக்கு தண்டை நான் என்ன பண்ணிடுவேன், எடுத்து போட்டுருவேன்.
So God is telling to the church Ephesians, like, if you are not with a full hearted, if you are not working, I may just take off all the lamps. இந்த தியத்திரா சபைக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை கிடையாது. ஏன்னா தியத்திரா சபை எப்படிப்பட்ட ஒரு சபை என்று சொன்னால் அன்பில மிகுந்த ஒரு சபை. It is not like the Ephesians church. The Thyatira church is like, it's full of love, it's filled with full of love. முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு இருக்கிற கிரியை என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா அதிகமா இருக்கு. So it just talks about that the works of them was later exceed their first. இந்த இடத்துல நாளுக்கு நாள் தியத்திரா சபையில அன்பு வளர்ந்து கொண்டு இருக்கிறது. Here we could see in the Thyatira church every day the love is just increasing. கூடவே சேர்ந்து வேசித்தனமும் வளர்கிறது. Even along with that, the kind of the spirit of Jezebel also it is growing. கூடவே சேர்ந்து பிசாசின் கிரியைகள் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. Even the works of the Satan also been increased along with the in the days. தியத்திரா சபையை நீ அதற்கு இடம் கொடுத்து கொண்டிருக்கிறாய். So Thyatira church, you are tolerating and giving space for this. ரட்சிக்கப்பட்ட நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கென்று அழைக்கப்பட்டு இருக்கிறோம். We are saved, we are called to live the holy life. நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரியான எசேபேலின் ஆவி, எசேபேலின் சுபாவம் நமக்குள்ள இருக்கா, நம்மளுடைய சபைக்குள்ள இருக்கா என்பதை நாம் நிதானித்து அறிய வேண்டும். So here we need to take a moment and we need to analyze that, do we have the spirit of Jezebel in us or in our place? நான் சொல்வது விபச்சாரம் மட்டுமல்ல, விக்கிரக ஆராதனை மட்டும் நான் இங்கே எசேபேல் என்று குறிப்பிடவில்லை. Here I am not only telling the seducing the thoughts, but also the idols worship. Hallelujah. Hallelujah. சத்துருவின் சுபாவங்கள். Even along with the spirit of Satan. Hallelujah. 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 சாத்தானுடைய ஆழங்கள் என்று இந்த வசனம் சொல்கிறது. நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். So it talks about the full traits of the Satan. This verse talks about it. Deep things of Satan. Hallelujah. 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 இது போன்ற சுபாவங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா சபைக்குள்ள இருக்கு, உங்களுடைய இருதயத்துக்குள்ளாக இருக்கிறது. So this type of characters are still hidden in you and even in the church. இது போன்ற சுபாவங்களை தெரிந்து கொள்ளணும் என்ற ஒரு ஆர்வத்தை குறித்து நான் சொல்லுகிறேன். So I am talking about you to know very well about this type of traits. பொல்லாத கிரியையை தெரிந்து கொள்ளணும் என்று எண்ணக்கூடிய ஒரு ஆர்வத்தை நான் சொல்லுகிறேன். So I am talking about this, you must know about the evil, the spirits. Hallelujah. Hallelujah. நீ பாவம் பண்ணல, you are not sinned. உனக்குள்ள வெளிப்படையாய் பெரிய ஒரு பாவம் விபச்சாரம் என்று சுட்டி காட்டக்கூடிய ஒரு விபச்சார சிந்தை உனக்குள்ள இல்ல. Externally you don't have kind of the seducing or the spirit thoughts like that. நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள் விக்கிரக ஆராதனை நாம் சிலையை வைத்து வழிபடுவதல்ல. Even as saved, we are not having the idol worship. உலகம் ஒரு பாவத்தை பண்ணுது, அந்த பாவத்தை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக போய் எட்டி பார்க்கறேன் பாத்தீங்களா? ஹல்லேலூயா. அதுவே என்ன அப்படின்னு சொன்னா எசேபேலின் ஆவி. The world is sinning, but even I want to know what it is. When I just peep into it, so there I just may get the Jezebel spirit. சபையில ஒரு காரியம், ஒரு அசம்பாவிதம், ஏதோ ஒரு பாவ காரியங்கள் நடக்குது அப்படின்னு சொன்னா அதை நீங்க நேரா எங்க கொண்டு போகணும் அப்படின்னா தேவனுடைய சமூகத்திற்கு கொண்டு போக வேண்டும். If something happens in the church, some other evil things or the wicked things happens in the church, where you have to take it to the presence of God. அதுல எது சரி எது தவறு என்பதை தேவன் சமூகத்துல வைத்து அதை நிதானித்து நான் பார்க்க வேண்டும். You should analyze them clearly, which is good and bad in the presence of God. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? What we are doing, நாட்டமா பண்ணுவோம். ஹல்லேலூயா. will be will be just seeking for the justice. நான் யார் தெரியுமா? Do you know who am I? நீ எங்க அப்பா யார் தெரியுமா? You know who is my father is? என்னோட பின்னணி என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்பவத்தை குறித்து அங்க பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருப்போம். So we'll be justifying things there, sitting and just knowing that, do you know what my background is all about? இதுதான் எசேபேலின் ஆவி. This is the spirit of Jezebel. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. எபேசு சபை அன்பிலே குறைவுள்ள ஒரு சபை. ஆனா இந்த பிரச்சனை தியத்திரா சபைக்கு அல்ல. அன்பு வளர்கிறது, கூடவே சேர்ந்து எசேபேலின் சுபாவமும் வளர்கிறது, எசேபேலின் ஆவியும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. Here we could see in the Ephesians church there is lacking of love, but here we could see not like Ephesians church. In Thyatira's church, Lord full of love, but along with that the spirit of Jezebel also it's
growing. அன்பிலே பரிசுத்தம் இல்லை. There is no holiness in the love. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. இன்றைக்கு காலம் வந்து எப்படியோ மாறிக்கொண்டிருக்கிறது. Today the world is changing. அநேக நாடுகளில் ஆணும் திருமணம், பெண்ணும் திருமணம் என்ற அந்த கலாச்சாரம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. In many countries there is a culture, it is developing, like men are marrying, and women to the women they are getting married. வெளிநாடுகளில் மாத்திரமல்ல, இந்திய தேசத்திலும் தமிழ்நாட்டிலும் சென்னையிலும் வந்து இந்த மாதிரியான கலாச்சாரம் இருக்கிறது, மறைமுகமாக இருக்கிறது. It is not only happening in the other foreign, out of India, foreign countries, but it is also inside in India, even in our own city also it is happening. அவங்களாம் என்ன தங்களை வந்து நியாயப்படுத்தி கொள்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே சொல்லியிருக்காரு, நீ என்ன பண்ணிருக்க அப்படின்னு சொன்னா, உன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசிப்பாயாக என்று வசனத்தை சுட்டி காட்டுகிறார்கள். So what type of justification they are giving is, even the God has just said like this, how you are loving yourself, like that you have to love your neighbor as well. உங்க இயேசுவே சொல்லியிருக்காங்க, பக்கத்தில் இருக்கவங்களை நேசிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்று அப்படிப்பட்ட ஒரு வசனத்தை சுட்டி காட்டி இன்றைக்கு தவறான ஒரு நிலைக்குள்ளாக சபை இன்றைக்கு போய் கொண்டிருக்கிறது. That type of the wrong, false, along with that justification, the church is getting entered into this type of the moments, like even your Jesus Christ itself told in the Bible, how you love yourself, like the same you have to love your neighbor. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. LGBTQI நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய ப்ரைட் வாக்லாம் வந்து போவாங்க. இப்படிப்பட்ட வேசித்தனங்கள் சென்னையில், தமிழ்நாட்டில், இந்தியாவில், உலகம் முழுக்க இருக்கிற திருச்சபையே வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, இப்படிப்பட்ட ஒரு திருமணங்களை, இப்படிப்பட்ட காரியங்களை அங்கீகரிக்கிறது. Even in our own city itself, many church coming forward and they are just they host this type of wedding, and this particular group of people called LGBTQ, and they just having the pride march and protest everything. சபையில இந்த கே மேரேஜ் நடக்குது, சபையில லெஸ்பியன் மேரேஜ் நடக்குது இன்றைக்கும். Even in the church this type of marriage, it's happening in the church. சபைக்குள்ளாக உலகம் வந்து விட்டது. ஹல்லேலூயா. The world has entered the church. யேசபேலின் ஆவி இன்றைக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறது சபைகளிலே. The spirit of Jezebel, it's working in the church. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அன்பிலே பரிசுத்தம் இல்லை. What is the reason is there is no holiness in the love. ஹல்லேலூயா. Hallelujah. லவ் மைனஸ் ஹோலினஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் சொல்றேன்? அன்புல இருந்து பரிசுத்தத்தை நீங்க கழிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா என்ன வரும்? If you subtract the holiness in the love, what you will get it? ஹல்லேலூயா. Hallelujah. வேசித்தனம் அதுக்கு பேரு. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. அன்பில உனக்கு பரிசுத்தம் இல்லை அப்படின்னு சொன்னா அதுக்கு பேரு விபச்சாரம், அதற்கு பேர் வேசித்தனம். So if there is no holiness in the love, it is called prostitution. நீ உன் சக மனிதனை நீ நேசி, சக விசுவாசியை நீ நேசி, அவர்கள் மேல அன்பு காட்டு. ஆனா அதுல பரிசுத்தம் இருக்கிறதா என்பதை குறித்து நீ நிதானித்து பாரு. You have to love others and you should go along with the people, but check that, do you have the true love, the holy love in this? நீ அவனை நேசி, உன் சகோதரனை போல நீ அவளை வந்து என்ன பண்ண அப்படின்னு சொன்னா, உன் சகோதரியை போல நேசி. ஆனா அந்த அன்புல பரிசுத்தம் இருக்கிறதா என்று நீ நிதானிக்க வேண்டும். You love like how you love yourself, the neighbor and others, but you have to think that, is there any holiness in that? அவனை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளாக இருக்கிற பாவத்தை நீ நேசிக்க கூடாது. You love him, but you should not love the sin which is in him. நீ உண்மையா உன்னுடைய சகோதரன் நேசிக்கிற அப்படின்னு சொன்னா அவனுக்குள்ளாக இருக்கிற பாவ சுபாவத்தை குறித்து நீ கண்டிக்க வேண்டும். If you love your brother truly, you need to condemn or warn the sinful traits which is in him. அந்த பாவத்தை நீ வந்து ஏற்றுக்கொள்ளாத. You should not accept the sin. அந்த பாவத்தை நீ பொறுத்துக்கொள்ளாத. You should not tolerate the sin. ஹல்லேலூயா. Hallelujah. கடைசில அந்த பாவத்தை நீ பொறுத்து நீ போயிட்டு இருக்க அப்படின்னு சொன்னா, ஆனாலும் நான் இவனை நேசிக்கிறேன் அப்படினு தோள் மேல கை போட்டு போறேன்னா, ஒரு நாள் அந்த பாவம் உன்னை பற்றி கொள்ளும், உன்னை கவிழ்த்து விடும். If you keep tolerating the sin of your brother which is in you, in him, one day the day comes that even that sin just catches you, which comes into you. தியத்திரா சபையே நீ ஜாக்கிரதையா இரு. So Thyatira church, you have to be very careful. தியத்திரா விசுவாசிகளே நீங்கள் ஜாக்கிரதையா இருங்கள். Thyatira the church believers, you have to be very careful. Hallelujah. Hallelujah. யாரை மன்னிக்கணும், எவ்வளவு முறை மன்னிக்கணும், எவ்வளவு முறை வேணா நீ மன்னிக்கலாம். ஆனா எவ்வளவு முறை மன்னிச்சாலும் எல்லா விஷயத்தையும் சபை அங்கீகரிக்காது. So to whom you have to give the forgiveness, and if you forgive them
time also the church will not just be like that. ஹல்லேலூயா. Hallelujah. தேவனுக்கு விரோதமாக இருக்கு இந்த காரியம் என்று தெரிந்தால் அதை நீ கண்டித்து அதை சபையிலிருந்து அப்புறப்படுத்தி போட வேண்டும். If things just goes against to God, which is not pleasing to God in the church, you need to warn that, you need to condemn that, and you need to try to just take out of that in the place. சபைக்குள்ள அந்நிய அக்கினி உள்ள வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அதை தேவ சமூகத்துல வைத்து நீங்களும் நானும் என்ன பண்ணணும் அப்படின்னா அதற்காக ஜெபிக்க வேண்டும். So if something that just unpleasing things enter the church, we need to keep that in the presence of God and pray properly. கர்த்தர் இன்றைய நாட்களிலே சபைகளிலே கிரியை செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். God is ready to work in the church in these days. கிரியை நல்லா இருக்கு ஆனா பரிசுத்தம் இல்ல. The works are good but there is no holiness. அன்பு நல்லா இருக்கு ஆனா பரிசுத்தம் இல்ல. There is a love but there is no holiness in the love. ஊழியங்கள் மகத்தா நடக்குது சபைகள்ல ஆனா பரிசுத்தம் இல்ல. The ministries are happening very nicely but there is no holiness in the church. விசுவாசம் பயங்கரமா இருக்கு ஆனா என்ன இல்ல பரிசுத்தம் இல்ல. The faith is very good and it is very excel in it but there is no holiness. பொறுமை நல்லா இருக்கு ஆனா எங்க பொறுமை இருக்கு? There is a patience but actually there is no patience. பாவத்தை பார்க்கும்போது எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உன்னுடைய பொறுமை என்ன பண்ணுது அப்படின்னா பாவத்தை பார்த்தாலும் அந்த பாவத்தை பார்த்துட்டு அந்த பாவத்தை கண்டித்து உணர்த்தாமல் அந்த பாவம் நடக்கிற இடத்துல உன்னுடைய பொறுமை என்ன பண்ணுதுன்னா அந்த இடத்துல வளர்ந்து கொண்டு இருக்கிறது. So even though you are getting into happen to see some sinful things, you are just tolerating and just going along with that. ஆனா அந்த பொறுமையில பரிசுத்தம் இல்ல. There is no holiness even in the patience. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனிடத்தில் அண்ட முடியாது. No one will see God without any holiness. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று வேதவசனம் சொல்கிறது. The Bible says no one will see God or no one will see God without the holiness. வேதவசனம் சரியாய் சொல்கிறது, தெளிவாய் சொல்கிறது. The word of God says precisely and clearly. அன்பிலே பரிசுத்தம் இருக்க வேண்டும். There should be a holiness in the love. ரட்சிக்கப்பட்டு பல வருஷமாச்சு. I was saved for many long years back. நாங்க ரட்சிக்கப்பட்டு பல வருஷம் ஆச்சு. We were saved for long years. நாங்க பாரம்பரிய கிறிஸ்தவர்கள். We are very traditional Christians. ஆனா மாம்சத்துக்குள்ள இச்சை இருக்கிறது. But still there is a lust in the flesh. ஹல்லேலூயா. Hallelujah. இன்னும் மாம்சத்துல தான் நான் செயல்படுறேன். இன்னும் கோபம் எனக்குள்ள இருந்து வெளியில வருது. Still I am working on my I am living on my flesh. இன்னும் கிறிஸ்துவின் ஆவி எனக்குள்ள இல்ல, மாறாக எசபேலின் ஆவி எனக்குள்ளாக இருக்கிறது. There is no spirit of Christ in me but there is a spirit of Jezebel in me. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. மாம்சம் இன்னும் உனக்குள்ளாக கிரியை செய்துன்னு சொன்னால் எசபேலின் ஆவி கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. If your flesh, your own is still working in you, there is sure that Jezebel spirit is still working in you. Hallelujah. 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 மாம்சம் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா சொல்லுவாங்க, நான் யாரு தெரியுமா, நான் எப்படிப்பட்ட ஆளு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நாம் நம்மளுடைய பெருமைகளை ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா சொல்லக்கூடாது. We should not showcase the pride or we should not boast ourselves in the presence of God. நான் யாரு, நான் எப்பேற்பட்டவன், என்னுடைய பரிசுத்தம், என்னுடைய கிரியை எப்பேற்பட்டது என்று இந்த சபையில உட்கார்ந்துட்டு இந்த ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து நீ சொல்லிடாத. You should not tell or you should not say that, not even utter a single word that see how I'm great in my holiness, what kind of person am I in Christ. Do you know that you should not never open up your mouth in the presence of God like that. அப்படி சொல்வதற்கான தகுதி கொஞ்சம் கூட நம்மகிட்ட இல்ல. We are not deserved or we are not eligible even to say a single word like that. அவருக்கு முன்பதாக உன்னுடைய நீதியும் என்னுடைய நீதியும் எப்பேற்பட்டது அப்படின்னு சொன்னா அழுக்கான கந்தை. In the sight of God, in front of him are the righteousness and my righteousness and your righteousness is all are just filthy sacks. என் திறமையினால செஞ்சேன், என் தாளந்தனால செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பெருமை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா. There is nothing to just boast on myself like I did out of my talent, out of my just the pride. இந்த இடத்துல நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு முன்குறித்து இந்த இடத்துல உட்கார்ந்து இந்த தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் என்றால் முழுக்க முழுக்க ஆண்டவருடைய கிருபை மாத்திரமே. It is all pure grace of God. We are saved and we are seated here today in this moment when we are listening to the word of God. It is all the pure grace of God. Hallelujah. Hallelujah. எது நல்ல அன்பு என்று சொன்னால், which is true and holy love. நீ நேசிக்கிற ஒருவர்,
the person whom you are loving, தவறு செய்யும் போது பாவத்தில் ஈடுபடும் போது அதை கண்டித்து நீர் உணர்த்த வேண்டும். when a person to whom you are loving much, the true love just warns them and condemns them and try to just get them out of it. ஹல்லேலூயா. Hallelujah. பெற்றோர்களாகிய நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொன்னா நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். As parents of those seated here, you have to be very careful. உங்க பிள்ளைகளோட ரோல் சபையில என்ன என்பதை நீங்க வந்து பார்க்கணும். You should know that what's your children's role in the churches. ஊழியத்துல உங்களுடைய பிள்ளைகள் வந்து சரியா வந்து பங்கு பெறுகிறார்கள் என்று நீங்கள் வந்து கவனிக்க வேண்டும். You should make sure and correct them how they are involving, what is the role in the church ministry. உங்க பிள்ளைகள் சண்டே கிளாஸ்க்கு போதா இல்ல யூத் மீட்டிங்க்கு போதா சபையில வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவனிக்க வேண்டும். You should listen to them, you should watch them. Are they taking part of youth ministry or youth meetings or in the Sunday schools? ஞாயிற்றுக்கிழமைகள்ல மாத்திரம் கிடையாது, not only on Sundays, மீதி இருக்கிற 6 நாட்களிலும் என் பிள்ளை எங்க போறான், யார்கிட்ட பழகுறான், அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எப்பேற்பட்டவங்க, அவன் வந்து கரெக்டா சொல்லிட்டு போறானா, சொல்லிட்டு வீட்டுக்கு வரானா, சரியான நேரத்துக்கு வரானா என்பதை கண்காணிப்பது உங்களுடைய கடமை. Even the rest of the 6 days in the week, you should have an eye on them, where they are going, to whom they are having the friendship, what they are talking, everything you have to be watchful on them. யாரால இதை செய்ய முடியும்னு தெரியுமா? By all this can done by whom? எசபேலின் ஆவியை உடையவர்கள் அல்ல, கிறிஸ்துவை ஆவியை தரித்தவர்களால் மாத்திரம் இதை செய்ய முடியும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? Not the spirit of Jezebel, the one who has, but the spirit of Jesus Christ, the one who has. Only they can do this. சோதித்து பாருங்கள் உங்கள் பிள்ளைகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. You should analyze properly how your children are. உன் பிள்ளை சரியில்லை அப்படின்னு சொன்னா உன்கிட்ட எசபேலின் ஆவி இருக்கிறது. If your child is not doing good, make sure that you have the spirit of Jezebel in you. பிள்ளை உன் பேச்சை கேட்கல அப்படின்னு சொன்னா உன் பிள்ளை மேல மிஸ்டேக் இல்ல, உன் மேல எசபேலின் சுபாவம் இருக்கிறது. If your child is not listening to your word, it is not the child's mistake. The mistake is with you. You have the spirit of Jezebel. Hallelujah. Hallelujah. இன்றைக்கு கடந்த வாரங்கள்ல வந்து சில செய்திகள் பரபரப்பா நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். So in the past a few weeks or the previous weeks, we may tend to just listen to lot of the new things that is surfing around us. ஸ்டாம்பேட், அந்த கூட்ட நெரிசல்ல 41 பேர் வந்து இறந்திருப்பாங்க. 41 people were just died because of the stampede happened. காரணம் என்ன அப்படின்னு தெரியுமா? What is the reason? Do you know? அன்பு தான் காரணம். Because of the love. Hallelujah. 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 ஒரு ரியல் ஹீரோவுக்காக கண்மூடித்தனமான அவன் மீது வைத்த ஒரு அன்பினால இன்னைக்கு 41 உயிர்கள் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னா அநியாயமா மரித்து இருக்கிறது. The blind love that just that is a major reason for the people, 41 people died just because the love they had kept on the hero. Hallelujah. Real Hallelujah. hero. The real hero. Not a real hero, real hero. He is not a real hero, he is a real hero. Hallelujah. Hallelujah. அவர் செய்வதுல கொஞ்சம் கூட உண்மையே கிடையாது, எல்லாமே வந்து என்ன ஆக்டிங். Whatever he does, it is not true, but everything is acting. வேதம் சொல்லுது பாத்தீங்களா? The Bible says hypocrisies. Hallelujah. மாயக்காரரே உங்களுக்கு ஐயோ. So the Bible says for the hypocrisies, the one who does that, their situation may be very pathetic. அவர்களுக்கு உண்டான நியாய தீர்ப்பு வேற. For them the judgment is different. இப்போ இந்த 41 பேர்கிட்ட வந்தோம் அப்படின்னு சொன்னா, when we come to this 41 people, தவறு யார் மேல? இந்த 41 பேர் மேலயா? whose mistake is on the 41 people or on whom? Hallelujah. அந்த 41 பேர் மேல தவறு அல்ல. It is not the mistake of the 41 people. மாறாக இந்த 41 பேரோடைய பெற்றோர்கள் கிட்ட இருக்கக்கூடிய எசபேலின் ஆவி. It is all the spirit of Jezebel which is in the parents of them. இன்னைக்கு வீடுகளில படங்களை பார்த்துட்டு அந்த ஹீரோ வந்து வாயில சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னா இந்த குழந்தை பார்த்துட்டு வாயில சிகரெட் பதிலா என்ன வைக்குதுன்னா பேனா விக்குது. So the little children are just seeing the star, the real hero in the television. If the hero smokes and keeps the cigarette in the mouth, like that the child also just copying that, keeping the pen like that and just pretending. அதை பார்த்து பெற்றோர்கள் மகிழ்ச்சியில என்ன பண்றாங்க அப்படினா கை தட்டி கொண்டு சிரிச்சு கொண்டு இருக்காங்க. So by seeing that action the child does, the parents are clapping and encouraging that. தட்ட வேண்டியது அவங்களோட கையில் இல்லை, அவங்க 2 வாயிலே போட்டு ஒழுங்கா படிடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லாம அவனை கை தட்டி என்கரேஜ் பண்ண உங்களுடைய தவறுகள்.
So the parents' mistake, rather than encouraging them, they should warn and they should, at that moment itself, they should correct the child. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. இன்றைக்கு நம்மளுடைய பெற்றோர்களா நாம் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா கண்டிக்க வேண்டிய விஷயங்கள்ல ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நேரா உங்களுடைய பிள்ளைகள் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிதானிக்க வேண்டும். As parents, we are in these days, we should check and see, make sure that how our children are in the spiritual life, and we have to lead them in such a way. எசேபேலின் ஆவி உங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொன்னா, if the spirit of Jezebel is in you, ஆண்டவர் சொல்லுகிற ஒரு தண்டனை என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற எசேபேலின் ஆவி நிமித்தமாக உங்களுடைய பிள்ளைகளை 3-4 தலைமுறை வரைக்கும் தண்டிப்பேன் என்று சொல்கிறார். What God is telling, the punishment, the warning of God, it talks about if the spirit of Jezebel is in you, means after 2-3 generation it just still prevails in you. ஹல்லேலூயா. Hallelujah. சமீபமா வந்து இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்ட்டு யாருக்கெல்லாம் தெரியும்? சிரிக்கிறத பார்த்தா நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க போல இருக்கு. ஹல்லேலூயா. Hallelujah. அந்த ஒரு வாட்டர்மெலன் ஸ்டார்ன்ற கூடிய ஒரு நபர் என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் மென்டல் மாதிரி இருப்பாங்க. கொஞ்சம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க லூஸு தான் வந்து அவரை வந்து ஃபாலோ பண்ணுற. இப்போ நாளைக்கு உங்களுடைய பிள்ளைகள் அந்த வாட்டர்மெலன் ஸ்டாருக்காக போயிட்டு உயிரை விடுது, கண்மூடித்தனமான ஒரு அன்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? So in the recent time, the topic just goes like that, watermelon star. If a child just blindly, if it goes and just desperately wanted for that, means the child just gives up on the life. Will you accept that? ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகள் பண்ணா அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க. அதே தான் இன்றைக்கு சபையில் உள்ள விசுவாசிகள் இதே ஒரு காரியத்தை இன்னைக்கு வந்து இன்னொரு ஹீரோ பின்னாடி போய் கொண்டிருக்கிறார்கள். The same thing, even the church, it is not accepted. But when they move and towards the particular real hero, if they go, see how it is. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. அன்பில பரிசுத்தம் இல்ல. There is no holiness in the love. அவங்க மேல அன்பு வச்சிருக்காங்க. அந்த ஹீரோ பா கிரிக்கெட் ஸ்டார் பா நேசிக்கிறேன், டோனி நான் நேசிக்கிறேன், ஆனா அந்த அன்பில பரிசுத்தம் இருக்கிறதா? Do they have the holiness and the love? They have the love on the cricket, the player, very topmost excellent player, and the real heroes. இயேசு கிறிஸ்து பின்னாடி போகாத கூட்டமாங்க. Is a group that not never went behind God, Jesus Christ. ஹல்லேலூயா. ஒரு திமிர்வாத காரன இயேசு கிறிஸ்து கிட்ட சுகம் கொடுக்கணும் அப்படின்ட்டு கூட்டிட்டு போறாங்க. உள்ள போறதுக்கு இடமே இல்லை, அவ்வளோ கூட்ட நெரிசல். மாறாக என்ன பண்றாங்க அப்படின்னா, ரூஃப் டாப் உடைச்சிட்டு தலைகீழாக கயிறு கட்டி உள்ளே இறங்குறாங்க. So the person who was the group of people who took a person to be healed by the Christ desperately wanted the healing. Even they just opened the rooftop and sent him through that. அவ்வளோ நெரிசல்களிலும் யாரும் வந்து உயிர் இழந்ததா வேதம் குறிப்பிடவில்லை. Even that much crowd was happened when Christ was here and there, but no reports, there is no history talks about people never died in such a crowd. Hallelujah. Hallelujah. அது பரிசுத்தமான ஒரு அன்பு. That is holy love. Hallelujah. Hallelujah. அந்த கூட்டத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் நான் வாழ்வு பெறணும், நான் உயிர் பெறணும் என்பதற்காக அந்த நோக்கத்திற்காக போன கூட்டம். That type of group of people in the crowd was like, I want life, I want to be healed. இன்றைக்கு பின்பற்றி கொண்டிருக்கிற ஒரு கூட்டம், இன்றைக்கு இருக்கிற கூட்டம் எப்பேற்பட்ட கூட்டம் என்று சொன்னால், என்னுடைய ஜீவன் சாக வேண்டுமே என்று போகக்கூடிய ஒரு கூட்டம். This type of group, it is still going behind the stars or the players. It is like they are ready to give up on their life. Hallelujah. 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 இங்க வேதாகமத்தில் சொல்லியிருக்கு 23வது வசனம், அவர்களுடைய பிள்ளைகளை கொல்லுவேன் என்று சொல்லி. So here in the Bible verse 23 through that we could see that I will strike her children dead. வேசி மார்க்கம் உங்களுக்குள்ள இருக்குதா? Do you have the characters of the evils? எசபேலின் ஆவி உங்களுக்குள்ள இருக்குதா? Do you have the spirit of Jezebel in you? ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் பிள்ளைகளை கொல்லுவேன் என்று சொல்கிறார். So God is telling that I will strike your child. 3-4 தலைமுறை மட்டும் நான் நியாயம் விசாரிப்பேன் என்று சொல்கிறார். God is telling I will have the judgment on for 3 or 4 generations. தியத்திரா சபையை மனம் திரும்பு. So Thyatira church, repent. Hallelujah. 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 நீ மனம் திரும்பல அப்படினு சொன்னா நிச்சயமாக வந்து வேதாகமத்தில் சொன்னது நடக்கும். If you are not repented, sure whatever it's told by the word of God, it will happen to you.
ஹல்லேலூயா. Hallelujah. நீ எசபேலின் ஆவிக்கு முக்கியத்துவம் கொடுத்தனா உன்னுடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அழிவின் பாதைக்கு நேரா திரும்பும். If you give and tolerate the spirit of Jezebel, sure there will be a great destruction for the upcoming the generation of yours. ஹல்லேலூயா. Hallelujah. நீங்க பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். If you see who is Jesus Christ in the Old Testament, you will understand. ஹல்லேலூயா. என்னாகமம் புத்தகத்துல 20,000 பேரை ஆண்டவர் வந்து வனாந்திரத்தில் அழிக்கிறார். So here we could see in the Numbers chapter like 20,000 people were just struck by God. 40,000 பேரை வனாந்திரத்தில் கொன்று போடுகிறார். He killed 40,000 people in the wilderness. ஊசா பரிசுத்தம் இல்லாமல் உடன்படிக்கை பெட்டியை தொட்டதினாலே அங்கே வந்து ஆண்டவர் அவனை அடித்தார். Even God just he just bet the person called Uzzah even when he carried the covenant of God. ஆரோனின் புத்திரர்கள் அந்நிய அக்கினியை சபைக்குள்ள கொண்டு வந்தது நிமித்தமாக அதே அக்கினியினால் அவர்களை வந்து எரித்து போட்டார். Even the Aaron's sons brought the unwanted things, the evil, the fire to the church. God he just killed them. நல்லா கவனிங்க, இங்க பாருங்க, மத்த வேற எங்கேயும் பார்க்க வேண்டாம். Please listen carefully. ஹல்லேலூயா. Hallelujah. நீங்க சொல்லலாம் பிரதர், அது வந்து ஓல்ட் டெஸ்டிமென்ட், அது வந்து அப்போ ஆண்டவர் அப்படி இருந்தாரு, இப்போ வந்து நாங்க எங்க இருக்கோம் அப்படின்னா புதிய உடன்படிக்கையில இருக்கிறோம், நியூ டெஸ்டிமெண்ட்ல இருக்கோம், அதனால எங்களுக்கு கிருபை இருக்கு, எப்போ வந்து ஆண்டவர் காலடியில விழுந்தாலும் ஆண்டவர் எங்களை மன்னிச்சிருவார் அப்படின்னு நீங்க சொல்லலாம். You may say that is Old Testament, but New Testament we have a new covenant. It is all about grace covenant. ஹல்லேலூயா. Hallelujah. அப்படி அல்ல. It is not like that. ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டிலே கடைசியா சேர்க்கப்பட்ட ஒரு புத்தகம் சொல்லுகிறது. In the New Testament, the last book which was attached to that, this book talks about இன்றைய திருச்சபைக்கான வெளிப்பாட்டை பதிவு செய்து வைத்திருக்கிற ஒரு புத்தகம், எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை துல்லியமாய் பதிவு செய்து வைத்திருக்கிற ஒரு புத்தகம் சொல்லுகிறது, உங்கள் சந்ததியை 3-4 தலைமுறை வரைக்கும் அழிப்பேன், எசபேலின் ஆவி உங்களுக்குள்ள இருந்துதா அப்படின்னு சொல்லி. This particular book which was recorded for up to date the things and for the future generations for the church how it has to be. If not so, if you have the Jezebel spirit in you, God will sure strike your generation, may 3 or 4 generations. சபையே மனம் திரும்பு. The church, please repent. எசபேலின் ஆவி உங்களுக்குள்ள இருக்கான்னு நிதானித்து பாருங்க. You should check, analyze about yourself. Do you have the spirit of Jezebel in you? எசபேலின் சத்தத்திற்கு அல்ல, தேவனின் சத்தத்திற்கு உங்களுடைய செவிகளை திருப்ப வேண்டும். You should tune your ears towards the voice of God, not to the voice of Jezebel. தேவனுடைய வார்த்தைக்கு நேராக உங்களுடைய சத்தத்தை திருப்ப வேண்டும். You should tune yourself and you need to listen to the voice of God rather than the voice of Jezebel. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள கிரியை செய்ய கூடாதபடிக்கு உங்களுக்குள்ள தடை இருக்கு அப்படினு சொன்னா அதை நிதானிக்க வேண்டும். If there is any hindrance that restricts you not to listen to the voice of God, you need to analyze and check yourself. ஒருத்தன் உன்னை பத்தி பேசிட்டான் அப்படினு சொன்னா, ஆண்டவரே நான் இருங்க, நீங்க கொஞ்சம் ஓரமா இருங்க, என் வாயில 4 கெட்ட வார்த்தை இருக்கு, நான் திட்டிட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை இன்றைக்கு அநேக நேரத்துல ஓரமா வச்சுட்டு மாம்சத்துல நாம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். If something just provokes your anger or temper, let me speak 4 bad words, let me keep God aside, let me do that. Not like that. You shouldn't do that. சபைக்குள்ள மாம்சம் கிரியை செய்யக்கூடாது. In the church the flesh should not work. ஹல்லேலூயா. Hallelujah. மாம்சம் கிரியை செய்யணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு அரசியல்வாதிகளோட தயவு போதும், அதுக்கு சக நண்பர்களுடைய தயவு போதும். எதுக்கு உனக்கு ரட்சிப்பு, எதுக்கு உனக்கு பிலீவர்ஸ் அப்படின்ற கூடிய ஒரு அங்கீகாரம். If the flesh need to be worked in the church, then it can be done by the influence of the politicians or any kind of other such influence people. Then why you need to be saved, or why you need to have the title called believers? ஹல்லேலூயா. Hallelujah. நீ மன்னிக்கணும், கிரியை செய்யணும். எப்படி அப்படினு சொன்னா பரிசுத்தத்தோடு. You should forgive and you should do good works. How it has to be through the holy love. கரடியோட காம்ப்ரமைஸ் பண்ண கூடாது. ஹல்லேலூயா. கரடியோட காம்ப்ரமைஸ் பண்ண கூடாது. You should not compromise with the bear. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்களேன், கரடியோட காம்ப்ரமைஸ் பண்ண கூடாது. இந்த சைடு பக்கத்துல, கரடியோட காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. ஒருத்தன் என்ன பண்ணா அப்படின்னு சொன்னா, A person what he did was,
காட்டுக்கு கரடியை சுடும்படியாக வந்து துப்பாக்கி எடுத்துட்டு நல்லா ஜாக்கெட்லாம் போட்டுட்டு காட்டுக்கு போகிறான். He took the rifles and he wear that required jackets and he just went into the forest to shoot the bear. நல்லா டபுள் பேரர் கன்று எடுத்துட்டு போகிறான். So he took the rifles and he went into the forest. ரொம்ப நேரம் தேடி ஒரு கரடியை கண்டுபிடிச்சிட்டான். After a long search, he found a bear. சுடுறதுக்கு ரெடி ஆகிட்டான். நல்லா ரைஃபிள்ஸ் எல்லாம் லோட் பண்ணிட்டு சுடுறதுக்கு ஆயத்தமாகி எய்ம் பண்ணி அப்படியே காத்துட்டு இருக்கான் சரியான நேரத்துக்கு. So he just loaded the rifle with the appropriate the thing and the bullets and he is ready to do that now. இவன் இருக்கிறத இந்த கரடி என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னா பார்த்துச்சு. That bear saw the person was standing. இவனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா சம பயம். எங்கடா கரடி பார்த்துடுச்சு. He was scared that see that bear just found me now. இப்போ இவனை சுடுறதுக்கு ரெடியா இருக்கிறான். கரடியும் பயந்துடுச்சு இவனை பார்த்து. Even the bear got it was a very feared about the man and this man also ready to shoot the bear. கரடி பார்த்து அவனை பார்த்து கேட்டுச்சான் எதுக்கு வந்த அப்படின்னு கேட்டுச்சான். So the bear looked at him and questioned that man, why did you come here? அவன் சொல்றான் நான் உன்னை சுடுறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்றான். I have come here to shoot you. எதுக்கு என்ன சுடணும்னு கேட்டு பதிலுக்கு அந்த கரடி பேசிச்சான். So the bear asked, why you want to shoot me? எனக்கு உன்னுடைய தோல் சட்டை வேணும், அது ரொம்ப காஸ்ட்லியஸானது, அதை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா சட்டையாக செஞ்சு ஒரு ஜாக்கெட்டாக செஞ்சு நான் போட்டுப்பேன், ரொம்ப எனக்கு பந்தாவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னானா. So the man said, it seems I want your hides, that outer skin, it is made out of that the jackets will be made, so I want to wear that, it is very expensive, so if I wear that I'll be very I'll boast on myself. அந்த கரடி சொல்லிச்சான் இரு சுற்றாத, உனக்கு என்ன வேணும், உனக்கு தோல் சட்டை தானே வேணும், நான் தரேன் என் கூட வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போச்சான். So the bear said, don't shoot me, I will take you, you come with me, you want that hides only. No. Hallelujah. Hallelujah. உள்ள கூட்டு இவனும் என்ன பண்ணுறான், சரி கரடி ஃப்ரீயாகவே சட்டை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவனே கூட போயிட்டான், குகைக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுச்சு அது. So the man found that okay, this bear going to give me what I asked, so let me go along with that. This bear just took him to the den. சில நிமிடங்கள் கழித்து அந்த கரடி வெளியில் வருகிறது. After some time, after a while, the bear is coming out of the cave. கையில் ஒரு தோல் சட்டையை எடுத்துட்டு மரத்தில் போயிட்டு காய போடுது. So it just took the skin, the hides of the other thing and just hanging in the tree. Hallelujah. Hallelujah. யாருடைய சட்டையா இருக்கும், தோல் சட்டையா இருக்கும்? Whose hides that is, whose skin that is? யாரோடது? That man's. வேட்டைக்காரனோடது. Hallelujah. Hallelujah. இப்போ பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, கரடியோட காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. Don't compromise. Hallelujah. நீ கரடியோட காம்ப்ரமைஸ் பண்ணுவ அப்படின்னு சொன்னா அந்த கரடி உன்னை சாப்பிட்டு உன்னை சட்டையா மாட்டி காய போட்டுரும். If you compromise with the bear will eat you and that will just dry your outer the layer skin. சபையில எசபேலின் ஆவிக்கு இடம் கொடுக்க கூடாது. So we should not tolerate or give space for the spirit of Jezebel in the church. சபையாகிய நீங்கள் பாவத்தோடு காம்ப்ரமைஸ் பண்ண கூடாது. As a church you should not compromise yourself with the sin. Hallelujah. 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 இன்னைக்கு அநேக இடங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த ஷாப்பிங் பண்ற வெப்சைட்டும் இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸும் நிறைய பெருகிடுச்சு. So we could see here and there lot of shopping complex and the websites being increased. நம்ம எங்க போனாலும் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா பேரம் பேச ஆரம்பிச்சிருவோம். Wherever we go we start to bargain or negotiate on things. Hallelujah. 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 இப்பேற்பட்ட சூழ்நிலையில ஒரு கடைக்கு போனோனே அங்க போட்டிருப்போம் கொட்டெழுத்துல 50% பம்பர் ஆஃபர் அப்படின்னு போட்டிருப்போம். So in that type of situation when we go and when we saw the block letters, it is all about the 50% discount. அங்க வந்து நம்மளும் பார்த்துட்டு 50% டிஸ்கவுண்ட் அப்படின்ட்டு கடைக்குள்ள போயிட்டு இருக்கிற காசெல்லாம் கொடுத்து ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு பில் கவுண்டருக்கு வந்து நிற்போம். By seeing that offer 50%, we too enter the shop and bought the things. அங்க பில் போடுறவன் சொல்லுவான், பில் போட்டு கையில கொடுப்பான், சார் இவ்வளோ ஆச்சு பே பண்ணுங்க அப்படின்னு. So after taking things whichever it is we like to take and while billing, so the person will be cashier will be telling that this much it's happened. பில்லை பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணவனுக்கு ரொம்ப ஷாக்கு. So by seeing the bill, the one who purchased it he or she just in the shock.
ஐயா என்ன இது 50% ஆஃபர்னு போட்டிருக்கீங்களே, ஆனால் வந்து அந்த ஆஃபரை டிஸ்கவுண்ட்டை எனக்கு பண்ணவே இல்லையே பில்லில் அப்படின்ட்டு கேள்வி கேட்குறான். So this particular person is questioning that the person who builds things, you said 50% offer, but this much has come. ஆமாங்க ஐயா 50% ஆஃபர் தான், ஆனால் அந்த 50% கீழே சின்னதாக ஒரு ஓரத்தில் போட்டிருந்துமே கண்டிஷன் அப்ளைடு, 10,000 மேலே பர்ச்சேஸ் பண்ணாதான் இந்த ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே அப்படின்றான். So that man who builds the things, he said now that he says like this, have you noticed that this much, for example, if you shop for 10,000, then only this 50% discount is applicable. Haven't seen that you? இன்னைக்கு கண்மூடித்தனமாக என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் பலன்னு இருக்கக்கூடிய பாவத்திற்கு நேராக நாம் விழுந்து விடுகிறோம். So sometimes blindly we may fall in lot of the sinful things. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கண்டிஷன் அப்ளைடு எப்படி சின்னதாக அவன் போடுறானோ அது போல சாத்தானுடைய சூட்சமங்களை நாம் அறியாமல் என்ன பண்ணிடுறோம்னா சாத்தானுடைய வலைகளில் விழுந்து விடுகிறோம். Sometimes we are trapped in the schemings of the Satan without knowing how it has happened, the discount, without the condition applied, how blindly the person tried to board. ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் எசபேலின் ஆவிக்கு இடம் கொடுத்தா இதுதான் நடக்கும். Most of the time if we give it happens like when we give the tolerate or give space for this Jezebel spirit. சபை நிதானித்து பார்க்க வேண்டும். So the church should see properly and check properly. எந்தெந்த எசபேலின் சுபாவம் எனக்குள்ளாக இருக்குது என்பதை நீங்க வந்து ஆராய்ந்து அறிய வேண்டும். You should analyze yourself what type of spirit of Jezebel that just still it's in you. Hallelujah. 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 நீ சபையில் வந்து ஆராதிக்கிற நீ, ஆண்டவருடைய பாடல்களை ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற நீ என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா உலக பிரகாரமாக இருக்கிற செக்குலர் சாங்ஸை கேட்கக்கூடாது. The person as you in a church you are coming and singing songs of God and listening to the word of God, you should not listen to the secular songs. Hallelujah. Hallelujah. லவோதிக்கேயா சபைக்கு ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்க அப்படின்னு சொன்னால் நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் என்று. So here God says to the church Laodicea, if you are not warm or fire, I'll just vomit you. Okay, சபை என்பது வெறும் கட்டிடம் மாத்திரமல்ல, இந்த ஆல்ட்ரோ புல்பிட் மாத்திரம் கிடையாது. It is not the altar or the pulpit or the building, the church if we say. எங்கு 2 பேர் ஒன்றாய் கூடுகிறார்களோ அது சபை. Where two are gathered, that is called church. Hallelujah. Hallelujah. இன்றைக்கு தியேத்திரா சபைக்கு சொன்ன அதே விஷயம் உங்க சபையாகிய நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா பாவத்தை வந்து டாலரன்ஸ் பண்ணக்கூடாது. So what God is telling to us, to the Thyatira church, for us, we should not tolerate the sin. உன் கிரியை நல்லா இருக்கு, உன் ஊழியம் நல்லா இருக்கு, உன் விசுவாசம் நல்லா இருக்கு, உன்னுடைய பொறுமை நல்லா இருக்கு, நாளுக்கு நாள் அது வளர்ந்து கொண்டே போகுது. ஆனால் அதில் எல்லாவற்றிலும் பரிசுத்தம் இருக்கிறதா என்பதை நீ ஆராய்ந்து நிதானிக்க வேண்டும். You should think and analyze yourself that your love is increased, your works are good, your faith is increasing, but you should make sure that how it is. NaCl அப்படின்னா என்னன்னு தெரியுமா? யாராவது கெமிஸ்ட்ரி படிச்சவங்க இருக்கீங்களா? NaCl கரெக்டு தான், சொல்லுங்க. சோடியம் குளோரைடு அது என்னது? சால்ட்டு. நம்ம ரெகுலராக எடுத்துக்கொண்டு இருக்கிற டேபிள் சால்ட்டு தான் வந்து என்னது? சோடியம் குளோரைடு. அப்படி தானே? ஹல்லேலூயா. இவ்வளோ நாள் நம்ம பயன்படுத்துகிறோம், அது பேர் என்னன்னு தெரியாமல் இருக்கும். ஓகேங்களா? சால்ட் டைரெக்டாக நம்ம யூஸ் பண்ணுற குழம்புக்கோ சாப்பாட்டுக்கோ போடக்கூடிய ஒரு உப்பு தான் என்ன அப்படின்னு சொன்னால் டேபிள் சால்ட்டு. So normally we use salt to add taste for our dishes. That is called NaCl, sodium. அதை நம்ம டெய்லியும் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் உட்கொண்டுட்டு இருக்கோம். அது இல்லாமல் சாப்பாடு என்ன பண்ணிடுறோம்? உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலே அப்படின்னு சொல்லிட்டு டைலாக்லாம் வச்சு அதை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். So every day we add that to add the taste for the food. Every day we consume that. இந்த சோடியம் குளோரைடு ஒன்றா இருந்து உங்களுடைய வாய்க்குள்ளே போனால் தான் அது நல்லது. So if the sodium chloride, if it's goes with the proper proportionate, if it goes in us, then it will be good for ourselves. Hallelujah. Hallelujah. நீங்க இப்படி பண்ணி பாருங்களேன், சோடியம் குளோரைடு நல்லதான் அப்படின்னு சொல்லிட்டு சோடியத்தை தனியாவும் குளோரைடை தனியாவும் நீங்க சாப்பிட்டு பாருங்களேன். If it's if you think like that, let me have sodium separately and chloride separately. நான் சும்மா சொல்றேன், அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணிடாதீங்க, அப்புறம் நீங்க இறந்துருவீங்க. So don't try like that, otherwise it is dangerous for your health.
சோடியமும் குளோரைடையும் தனித்தனியா நீங்க உட்கொண்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய சரீரத்துல ஏற்றிக்கொள்வீர்கள் அப்படின்னு சொன்னா அது விஷமாக மாறும். So if you consume sodium separately and chloride separately, it will turn that as a poisonous to your body. சோடியமும் குளோரைடும் சரியான அளவிலே ஒன்றாக நீங்கள் உட்கொள்ளும் பொழுதுதான் அது என்னவா மாறும் அப்படின்னா உங்களுக்கு ருசிகளை கொடுக்கும், உங்களுடைய தைராய்டு ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் வந்து நீக்கும். If you consume sodium or chloride with proper ratio, if you take that, it will help you to heal yourself. அதே போல தான் அன்பும் பரிசுத்தமும், உங்களுடைய கிரியையும் பரிசுத்தமும், உங்களுடைய விசுவாசமும் பரிசுத்தமும், உங்களுடைய பொறுமையும் பரிசுத்தமும் சரியான அளவிலே உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். Same thing, the love, the patience in you, the faith in you, it has to go with the proper ratio in you. இதை நீங்க பிரிச்சு பார்ப்பீங்க, என்கிட்ட அன்பு இருக்கு, என்கிட்ட விசுவாசம் இருக்கு, என்கிட்ட பொறுமை இருக்கு, ஆனா பரிசுத்தம் இல்லை அப்படின்னு சொன்னா இந்த சோடியத்தையும் குளோரைடையும் தனித்தனியா சாப்பிட்றதுக்கு சமம். If you see them separately, I have love, I have good works, I have faith, but there is no holiness, then it will be like this, the example of how we saw now. அது உங்களை அழித்து விடும். That will destroy you. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், சபையில எசபேலின் ஆவி இருக்குதா எனக்குள்ளன்ட்டு யோசிச்சு பார்க்கணும். So we need to think that do we have the spirit of Jezebel in the church? ஹல்லேலூயா. அன்பு இருக்கு, ஹல்லேலூயா, கிரியை இருக்கு, நல்ல காரியங்கள் இருக்கு, ஆனா பரிசுத்தம் இல்ல. There is good love and work and faith, but there is no holiness in that. ஹல்லேலூயா. ஹோலினஸ் இல்ல அப்படினு சொன்னா, பரிசுத்தம் இல்ல அப்படினா நீங்களே அந்த எசபேலின் ஆவியை உடையவர்கள். If there is no holiness, then you itself will have the spirit of Jezebel in you. ஹல்லேலூயா. 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 இந்த செய்தியை நான் சொல்ல போற விஷயத்தை சொல்லல அப்படினா இது சாபத்தின் செய்தியா மாறிவிடும். ஹல்லேலூயா. So if I didn't just bring the thing to be conveyed, then it will be turned as a curse of things. சபையில ஒரு சில கூட்டம் இருக்கு, அது மைனாரிட்டி. So in the church there is a few particular group, it's called minority. Hallelujah. Hallelujah. வாசிங்களே 24வது வசனம். Let's read verse 24. பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று சொல்லுகிறார்களே, அறிந்து கொள்ளாமலும் மற்றவர்களாகிய சொல்லுகிறதாவது வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன். But to the rest of you in Thyatira who do not hold this teaching, who haven't learned what some call the deep things of Satan, to you I say, I do not lay on you any other burden. சபையிலே ஒரு கூட்டம் இருக்கிறது. In the church a certain group of people are here. அது இயேசுவின் ஆவியை தரித்த ஒரு கூட்டம். That group just lays on them the spirit of Jesus Christ. அந்த கூட்டத்தின் ஜெபத்தினாலே இந்த சபை இயங்கிக் கொண்டிருக்கிறது. Because of the group prayer, the church is working. இங்க பெரும்பான்மை யார் அப்படின்னு சொன்னா எசபேலின் ஆவியை தரித்தவர்கள். So most of the majority goes with the spirit of Jezebel. ஆனா சபை இயங்குவதற்கான, இவர்கள் எல்லாம் உயிரோடு இருப்பதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக, ஒரு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் சபையில் இருக்கிறது. So for them to be exist here, there is a group, it is a major reason for that. இயேசுவின் ஆவியை தரித்தவர்கள், the group which has the spirit of Jesus Christ. அவர்களுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி வைத்திருக்கிறார். For them what are the blessings God has listed out here. ஹல்லேலூயா. நீ இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் நீ சாத்தானுடைய ஆழங்கள் என்னதென்று அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற. So who haven't learned what some call the deep things of Satan, you haven't learned or you haven't hold on to the teachings of that. எனக்கு இந்த பாவம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லாத ஒரு பரிசுத்த சந்ததி, ஒரு பரிசுத்த கூட்டம் சபையில் இருக்கிறது. So there is a group, particular group, it is still there in the church who don't want to know about the works of the Satan or the sin traits of that. ஆண்டவர் சொல்லுகிற ஒரு ஆசீர்வாதம் என்ன என்று சொன்னால், what God says about the blessing here it is, வேறொரு பாரத்தை சுமத்த மாட்டேன். Here God says, I do not lay on you any other burden. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? உங்கள் மீது வேறொரு பாரத்தை சுமத்த மாட்டேன். I do not lay on you any other burden.
ஆண்டவருக்கு தெரியும் உங்களுடைய அளவு என்ன, நீங்க எந்த அளவுக்கு உபத்திரவத்தை பொறுப்பீங்க அப்படின்ட்டு தெரியும். இதுக்கு மேல என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னா பாரத்தை கூட்ட மாட்டேன்ட்டு ஆண்டவர் சொல்கிறார். So God knows that very clearly how much burden you can endure and how much it can be given to you. ஹல்லேலூயா. ஆனால் யேசபேலின் ஆவியை தெரித்தவர்களுக்கோ அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தை தலைமுறை அனுபவிப்பார்கள். So the person who has the Jezebel spirit, even after generations after generation, they may just experience the heavy burden that is given to them. அந்த கூட்டத்திற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், for that group God is telling, நீ எப்படி இப்போ பரிசுத்தமா இருக்கிறியோ உங்களுடைய ஊழியத்திலும் உங்களுடைய கிரியையிலும் உங்களுடைய சுபாவத்திலும் உங்களுடைய அன்பிலும் எந்த அளவுக்கு நீங்க பரிசுத்தமா இருக்கிறீர்களோ அதே பரிசுத்தத்தோடு நான் வரும் அளவும் அதிலே தரித்திருங்கள். So God is telling, hold on clearly and hold to that the characteristics which goes for the holiness until I come. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி நீங்க தரித்திருந்த அப்படின்னு சொன்னா நான் வருவேன். திரும்பி வரும்பொழுது நான் எப்படி பிதாவின் இடத்திலிருந்து அதிகாரத்தை பெற்றுக்கொண்டேனோ அதே அதிகாரத்தை உங்களுக்கும் நான் பெற்றுக் கொடுப்பேன். So God is telling that how I have the authority from my Father, the same authority, the rights will be given to you if you protect, have the holiness until I come. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்ல? See how great privilege it is. இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவின் இடத்திலிருந்து அதிகாரம் பெற்றாரோ அதே அதிகாரத்தை ஆண்டவர் இந்த மாதிரியான ஒரு கூட்ட ஜனங்களை ஆட்சி செய்யும்படியாக அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுப்பாராம். So God is telling how Jesus Christ got the authority from the Father in the heaven. The same authority will be given to this group of people who still holds a holy thing until He comes. God is telling He will give the authority over the nations to rule. இந்த ஆசீர்வாதம் மட்டும் சொல்லல. He did not only conclude this with the blessings. விடிவெளியின் நட்சத்திரத்தையும் அவர்கள் கையிலே கொடுப்பாராம். He says that He will give the authority and He will give them the earthen pots. ஹல்லேலூயா. Hallelujah. இந்த இடத்துல விடிவெளி நட்சத்திரம் என்பது நீங்கள் அல்ல, சபை அல்ல. விடிவெளி நட்சத்திரம் யார் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. So the morning star, it's not you and I. Here it talks about the Jesus Christ. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. அந்த விடிவெளியாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒளி என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவின் ஆவியை தரித்து சபைக்காக மன்றாடி கொண்டிருக்கிற உங்கள் மீது அது ஒளிரும். So the morning star, the light of the morning star, that is Christ, it will just reflect on you, the people, the group of people who still praise and holds on to Him. ஹல்லேலூயா. இது நம்ம சிந்திக்க வேண்டிய காலமா இருக்கிறது. So this time we need to think carefully. நான் யேசபேலின் ஆவியை பற்றி கொண்டிருக்கிறேனா இல்ல இயேசுவின் ஆவியை பற்றி கொண்டிருக்கிறேனா? Am I holding to the spirit of Jesus Christ or am I holding to the spirit of Jezebel? நான் யேசபேலின் சுபாவத்தை தரித்து கொண்டிருக்கிறேனா இல்ல இயேசுவின் சுபாவத்தை தரித்து கொண்டிருக்கிறேனா? Am I having the characteristics of Jesus or am I having the characteristics of Jezebel? ஹல்லேலூயா. Hallelujah. நான் அந்நிய அக்கினியை சபைக்குள்ள கொண்டு வந்திருக்கேனா இல்ல பரிசுத்தமான ஒரு அக்கினியை நான் பற்றி கொண்டிருக்கிறேனா? Am I bringing the wicked the spirit in the church or am I holding to the fire spirit? தியத்தீரா சபையே கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். Thyatira church, you need to think. ஹல்லேலூயா. காலம் Hallelujah. சமீபமாக இருக்கிறது. The days are very short. ஹல்லேலூயா. வேதம் Hallelujah. சொல்லுகிற ஒவ்வொரு காரியமும் திட்டமும் தெளிவுமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. Whatever the Bible declared or whatever the Bible said, it is happening very clearly everywhere. ஹல்லேலூயா. இது முடிவெடுக்கக்கூடிய ஒரு காலம். This is a time where we need to take the decision. உங்கள் 3-4 தலைமுறைகளுக்கு இந்த இது உங்கள் யேசபேலின் ஆவியின் மூலம் வருகிற அந்த தண்டனைக்கு பாத்திரவான்களா நீங்க மாற போறீங்களா இல்லனா இயேசு கிறிஸ்துவின் ஆவியை தரித்து அந்த பரலோகத்தின் ஆசீர்வாதமாகிய விடிவெளி நட்சத்திரத்தின் ஒளியை பெற போறீர்கள் என்று சொல்லக்கூடிய நீங்க யோசித்து பார்க்க வேண்டும். You should think carefully for the next 3-4 generations. Are you going to have the punishments of the Jezebel or you're going to have the light of the morning star, that is Christ, for your next upcoming generations? Hallelujah. Hallelujah. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. Just Hallelujah. think இப்போ about பக்கத்துல it. கையை பிடிச்சு சொல்லுங்களேன். Now you turn to your neighbor, hold your hands and say, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். காது உள்ளவன் கேட்க கடவன். ஹல்லேலூயா. கேட்டுட்டு அப்படியே போக கூடாது, உங்களுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்த வேண்டும். Not only by listening, but you have to apply all these things in your life. ஹல்லேலூயா. Hallelujah. இந்த காரியங்களை நான் சொல்லவில்லை, யோவான் எழுதவில்லை. யார் எழுதியிருக்கிறார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவே எழுதியிருக்கிறார். All these matters not just told by me or by the apostle John. It is not written, but it is all from the God Jesus Christ. Hallelujah. Hallelujah. யேசபேலின் ஆவி உங்களுக்குள்ள இருக்குமே என்று சொன்னால்
எசேபேலின் சுபாவம் உங்களுக்குள்ளே இருக்குமே என்று சொன்னால் ஆண்டவர் உங்களுக்கு எப்படி தரிசனம் ஆவார் என்று சொன்னால் 18வது வசனத்தை வாசியுங்களேன். How it says, if you have the Jezebel spirit in you, if you have the characters of Jezebel, how God will be revealed to you is. Let's read verse 18. அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமும் உள்ள வெண்கலம் போன்ற பாதங்களும் உடைய. ஹல்லேலூயா. அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறது ஆண்டவருடைய கண்களில். எசேபேலுக்கு நீ இடம் கொடுத்து கொண்டிருக்கிற அப்படின்னா, எசேபேலின் ஆவி உங்களுக்குள்ளே இருக்கு அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் உங்களுக்கு எப்படி வெளிப்படுவார் என்றால் அக்கினி மயமான ஒரு கண்களோட ஒரு ஆண்டவர். ஜட்ஜ்மெண்ட் அந்த வெண்கலம் போன்ற பாதப்படி என்று எழுதியிருக்கிற அது எதை குறிக்கிறது சொன்னா கடைசி காலத்தின் நியாய தீர்ப்பு. ஹல்லேலூயா. So here it says, is unto the angel of the church in Thyatira write the words of the Son of God, who has eyes like a flame of fire and whose feet are like burnished bronze. So God says that if you have the spirit of Jezebel, God's eyes just will be revealed to you like a flame of fire. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை நீங்கள் சிந்தியுங்க. இதற்கு நேராக உங்களுடைய வாழ்க்கையை திருப்பி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Turn your life towards this verse and think about you along this verse. May God bless you. அப்படி எழுந்து நின்று கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். Let's all stand upon our feet and let's pray. கொஞ்சம் கண்களை மூடி யோசிச்சு பாருங்க. Just எந்தெந்த எசேபேலின் ஆவி எனக்குள்ள இருக்கு. Let's close your eyes and think that what type of Jezebel spirit what is in me. சபைக்கு வர கால்கள் வேற எங்கேயாவது போதா? The feet that comes in the church, where it goes. வேதத்தை பார்க்கிற கண்கள் வேற எதையாவது பார்க்குதா? Are the eyes seeing the word of God, the Bible? Are they seeing anything differently? ஹல்லேலூயா. Hallelujah. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. Just நான் think. எப்பேர்ப்பட்ட எசேபேலின் ஆவி உடையவனா இருக்கிறேன். What type of Jezebel spirit I am having in me? கொஞ்சம் ஆவியானவர்கிட்ட கேளுங்க. You ask the Holy Spirit. ஆண்டவரே, வேசித்தனம் எனக்குள்ள இருக்கு. Lord, I have the mindset of the kind of the wicked things in the prostitution. ஆண்டவரே, விபச்சாரம் எனக்குள்ள இருக்கு. God, I have the thing inside me, the prostitution. ஆண்டவரே, எனக்குள்ள பரிசுத்தம் இல்ல. I don't have the holiness in me. ஹல்லேலூயா. நீங்க தியேத்திற்கு சொன்ன அந்த தண்டனைக்கு நாங்கள் உட்படாதபடிக்கு Lord, let us not get into that type of punishment what you told for the Thyatira church. ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை நாங்கள் மாற்றிக்கொள்ள ஆசைப்படுகிறோம். Lord, we would like to change our hearts. ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே பரிசுத்தத்திற்கு நேராய் ஆண்டவரே எங்களை திருப்பிக் கொள்ள ஆசைப்படுகிறோம். Lord, we would like to turn ourselves to the holiness. ஆண்டவர் உதவி செய்வாராக. Lord, help us. Let God help சத்தத்தை us. உயர்த்துங்களேன். நீங்க கேளுங்க. நான் சொல்றதுனால இல்ல, நீங்கள் மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட நீங்க கதறும்போது ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை எசேபேலின் ஆவி போல இல்ல இருக்கிறார். கொஞ்சம் கேளுங்களேன். சின்ன ரிப்பன்ஸ் பண்ணுங்க. சின்ன என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அறிக்கை செய்யுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் கிட்ட நீங்க வரீங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை மன்னிக்க வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். நீங்க ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் எடுக்கணும். நீங்க முதலாவது மனம் திரும்பணும் என்ற வாஞ்சை உங்களுக்கு நேராய் வரணும். கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரே, எசேபேலின் ஆவி எனக்குள்ள இருக்குப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே, உலகத்துக்கும் நான் ஆண்டவரே சபைக்கு ஒரு நாள் மாத்திரம் வர, உலகத்துக்குள்ள ஆண்டவரே 6 நாட்கள் நான் இருக்கிறேன். ஆண்டவரே, எசேபேலின் சுபாவங்கள் எனக்குள்ள இருக்கு. ஆண்டவரே, ஒரு விஷயம் மன்னிப்பீராக. ஆண்டவரே, இனிமேல் இந்த எசேபேலின் ஆவி ஆண்டவரே எனக்குள்ள இருக்கக்கூடாதப்பா. ஆண்டவரே, இந்த எசேபேலின் ஆண்டவரே சுபாவம் எனக்குள்ளாக இருக்கக்கூடாதப்பா. விபச்சாரத்தின் ஆவி, வேசித்தனத்தின் ஆவி ஆண்டவரே எங்களுக்குள்ளாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் வாயில திறந்து கேளுங்களேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே அப்பா ஆண்டவரே எங்களை கட்டி போட்டு வைத்திருக்கிற ஆண்டவரே, எங்கள் மன கண்களை ஆண்டவரே கட்டி போட்டு வைத்திருக்கிற எல்லா எசேபேலின் ஆவியும் வேசித்தனத்தின் ஆவியும் இயேசுவின் நாமத்தினாலே கூட ஆண்டவரே நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்தி போடுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். சபையில் ஆண்டவரே பரிசுத்தம் விளங்கட்டும். ஆண்டவரே, எங்களுடைய கிரியையில பரிசுத்தம் விளங்கட்டும். ஆண்டவரே, எங்களுடைய அன்புல பரிசுத்தம் விளங்கட்டும். ஆண்டவரே, எங்களுடைய நடத்தையில பரிசுத்தம் விளங்கட்டும். ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசத்துல பரிசுத்தம் விளங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. கொஞ்சம் வாய்களை திறந்து கேளுங்களேன். இந்த நேரம் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ளதான நேரம். பக்கத்தில் இருக்கவங்களை பார்க்காதீங்க.
பக்கத்தில் இருக்கவங்களை பற்றி யோசிக்காதீங்க. நீங்கள் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உண்டான தனிப்பட்ட நேரம். ஹல்லேலூயா. இந்த நேரம் மீண்டும் வராது. இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க. சபையே கொஞ்சம் இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் நல்லவர், 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 நல்லவரப்பா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை நாங்களப்பா ஆராதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆர்ப்பரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே பரலோகத்தின் பரிசுத்தம், ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்தம் இந்த சபையை ஆண்டவரே ஆண்டு கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பரலோகத்தின் கவனத்தை ஆண்டவரே நாங்கள் ஈர்க்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம், 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 உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் உம்மருகில் நீர் வேண்டுமே. நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க சொல்லுங்க. ஆண்டவரே பரலோக கவனத்தை நான் இருக்கணும். தரிசனம் கிருபை வேண்டுமே. எப்போதும் உம்மருகில் நீர் வேண்டுமே. நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் உம்மருகில் நீர் வேண்டுமே. நீர் வேண்டும், நீர் வேண்டும். சபையா சத்தமாக பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே அப்பாவும் கண்களின் கிருபை வேண்டுமே. சபையா எப்போதும் நீர் வேண்டுமே. நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டும். கடைசியாய் பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் உம்மருகில் நீர் வேண்டுமே. நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டும். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. அம்ராஜா ஆண்டவரே எசபேலின் சுபாவம் எங்களுக்கு வேணாம். ஆண்டவரே நீர் மாத்திரம் போதும். ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தில் நீங்கள் மாத்திரம் போகணும். ஆண்டவரே ஆண்டவரே ஒருவேளை அந்நிய அக்கினி எங்களுடைய இருதயத்தில் எரிந்து கொண்டு இருக்கும் என்று சொன்ன ஆண்டவரே அதை ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே நாங்கள் அணைத்து போடுகிறோம். ஆண்டவரே பரிசுத்தத்தை நாடுகிறோம். பரலோகத்தின் பரிசுத்தத்தை நாடுகிறோம். ஆண்டவரே பரலோக ஆண்டவரேத்திலிருந்து வந்த செய்திக்கு ஆண்டவரே நாங்கள் செவி கொடுக்க எங்களுடைய ஆண்டவரே செவிகளை உமது அண்டைக்கு நாங்கள் திருப்புகிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் இந்த ஜபங்கள் எல்லாம் கேட்டிருக்கீங்க, நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாஞ்சையை நீர் அறிந்திருக்கீங்கப்பா. ஆண்டவரே சபை பரிசுத்தத்தினால் ஆண்டவரே நிரம்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் ஆளுகை செய்யுங்க. யார் யாரெல்லாம் மனதில் தீர்மானம் எடுத்தார்களோ, யார் யாரெல்லாம் மனதில் ஒரு மாற்றம் வேண்டும் என்று விரும்புகிறார்களோ ஆண்டவரே அவர்களுடைய ஆண்டவரே எண்ணங்களில் ஒரு மாற்றம், சிந்தனைகளில் ஒரு மாற்றம், இருதயத்தில் ஒரு மாற்றம், ஆண்டவரே சரீரத்தில் ஒரு மாற்றம் அப்பா. ஆண்டவரே எங்களுடைய பேச்சில், எங்களுடைய சொல்லல ஆண்டவரே எங்களை நடக்கையில் அப்பா. ஆண்டவரே நாங்களப்பா என்ன செய்தாலும் எங்களுடைய ஆக்ஷன்ஸ்ல ஆண்டவரே கர்த்தர் நீர் மாத்திரம் வெளிப்பட வேண்டும் அப்பா. ரட்சிப்பின் வாசனை மாத்திரம் வெளிப்பட வேண்டும் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் பொறுப்பேற்றுக் கொள்கிற
மீண்டுமாக ஆண்டவரே எசேபேலின் பக்கம் ஆண்டவரே எங்கள் கால்கள் போகக்கூடாது. மீண்டுமாக ஆண்டவரே எசேபேல் என்ற ஒரு சுபாவின் பக்கம் ஆண்டவரே எங்கள் சிந்தை திரும்பக்கூடாதுப்பா. இன்று பெற்றுக்கொண்ட ஆண்டவரே அந்த பரிசுத்தத்தை அப்பா நாங்கள் ஆண்டவரே நீர் வரும் அளவும் ஆண்டவரே நாங்கள் காத்துக்கொள்ள ஆண்டவரே நாங்கள் தயாராக இருக்கும் அப்பா. ஆவியானவர் உதவி செய்யுங்க. ஆவியானவர் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. இப்படியாக கூட ஆண்டவரே எங்களை அப்பா ஆண்டவரே பரலோகத்தின் பாத்திரவான்களாய் நீர் மாற்றினதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கிறிஸ்தவம் ஒன்றும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அறிவில்லாத மார்க்கம் அல்ல அப்பா ஆண்டவரே, அறிவிற்குட்பட்ட ஒரு மார்க்கம். ஹல்லேலூயா ஆண்டவரே. இந்த மார்க்கத்தில் ஆண்டவரே நாங்கள் சரியாய் நாங்கள் நடக்க ஆண்டவரே, சரியாய் நாங்கள் பேச ஆண்டவரே, சரியாய் நாங்கள் சிந்திக்க நீர் கிருபை பாராட்ட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் கொடுத்த பரிசுத்தத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றிகளை நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. நீர் ஆளுகை செய்யுங்க, நீர் ஆளுகை செய்யுங்க, வழிநடத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகு சமானமா என் வயது திரும்ப வாழ வயதை போலாகிறது. ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சுகன் பலன் ஆரோக்கியம் எல்லாம் நம் திருச்சபையோடும் நம் குடும்பத்தினர் கூட நம்மளுடைய உறவினர் கூட நம்மை சார்ந்தவர்கள் கூட என்றும் இன்றும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஓ தேவனுக்கு மகிமை. தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. நான் இயேசுவை நேசிக்கிறேன், என் மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் இன்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். அக்கரையில் நான் இன்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். Oh, glory to God, He has lifted me up, He has lifted me up, I know. He lifted out His hand and He lifted me up, and that's why I love Him so. I love Him more and more. I love Him more and more. And when I stand upon the other shore, I praise Him more and more. And when I stand upon the other shore, I will praise Him more and more. அப்படியே ஒருவர் வாழ்த்தி நீங்கள் கடந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Hallelujah. His call ministries, 10 Muhammad Abdullah 2nd Street,